Messi. Messi's hit! Oh! Oh, he's made it! ஹலோ அகைன், வெல்கம் டு another வீடியோ ஃப்ரம் us. 4 years ஒன்ஸ் வந்து ஒரு சில ஊர்ல எலெக்ஷன் வரும், ஒரு சில டைம் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் வரும், இல்ல ஒலிம்பிக்ஸ் வரும். இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமா FIFA வேர்ல்ட் கப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்பால்ல வரும். அந்த இயர்ல தான் இப்ப நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். எஸ், இட் இஸ் அபிஷியலி FIFA வேர்ல்ட் கப் இயர் 2022ல சாம்பியன்ஸ் ஆயிட்டு. ஆனா அதுவே ஏதோ நேத்து தான் நடந்த மாதிரி இருக்கு. பார்த்தா 4 வருஷம் ஆயிடுச்சு. அடுத்த ஆமா வேர்ல்ட் கப் ஆமா ஆரம்பிக்க போகுது. சோ நம்ம அந்த வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி வழக்கம் போல நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் ஹைப் ஏத்துற மாதிரி ஒரு ப்ரீ வேர்ல்ட் கப் ப்ரிவ்யூ அந்த மாதிரி வீடியோல தான் வந்து ஜாயின் பண்ணிருக்கோம். சோ வழக்கம் போல நம்ம ஃபுட்பால் கெஸ்ட் சஞ்சய் வெல்கம் பண்ணிடலாம். ஹாய். வணக்கம். அதுதான் வேர்ல்ட் கப் சீசன் வந்துருச்சு. ஆமா, சொல்லு. கண்டினியூ. ஓ அப்படியா? சோ அதுதான் நம்ம வந்து இந்த வீடியோல சும்மா வழக்கம் போல ஸ்குவாட் படிச்சு இவங்க தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்லாம் சொல்றதை தாண்டி வேர்ல்ட் கப்னாலே நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது அப்படின்றதெல்லாம் பத்தி பேசிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா டீடைலா போவோம். ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். எனக்கு ஒரு நாள் ஞாபகம் இருக்கு. 2014ல நான் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வழக்கம் போல வீக் டேஸ் தான், அடுத்த நாள் ஸ்கூல் இருக்கு, சீக்கிரம் படிச்சு தூங்கிட்டோம். எங்க அப்பா வந்து என்ன பண்ணாரு, திடீர்னு சும்மா தூக்கம் வரலன்னு போர் அடிக்குதுன்னு டிவியை சும்மா சேனல் மாத்தி பார்த்துட்டே இருந்தாரு. அப்போ பார்த்தா கரெக்டா எனக்கு ஞாபகம் இருக்கு, பிரேசில் வர்சஸ் சிலே கேம். அது வந்து பிரேசில்ல தான் அந்த டோர்னமெண்ட் நடந்துச்சு, உங்களுக்கே தெரியும். அந்த கேம் அப்போ கரெக்டா அதான் வழக்கம் போல 12:30 to 2:30 அந்த மாதிரி டைம்ல நடந்துட்டு இருக்கு, மிட் நைட்ல. சும்மா அவர் வச்சு பாத்துட்டு இருந்தாரு. அப்போ வந்து எனக்கும் வந்து நானும் ஒழுங்கா தூங்கல, சும்மா திரும்பி பாட்டு தூங்கிட்டு இருந்தேன். எனக்கு சரியா தூக்கம் வரல. சோ நானும் எழுந்து வந்து என்னடா வெளில ஒரே சவுண்டா இருக்கு, என்னன்னு வெளில பார்த்தா இவர் வேர்ல்ட் கப் பார்த்திருந்தாரு. கூட உட்காந்து நானும் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுதான் அபிஷியலி நான் பார்த்த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் கேம். அதுக்கப்புறம் அப்படியே 18லாம் வந்து ஃபுல் ஃபிளெஜ்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். பிரான்ஸ் வின் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் அர்ஜென்டினாக்கு சப்போர்ட் பண்ணி தான் பார்த்துட்டு இருந்தோம். ரிலீஜியஸா உட்கார்ந்து பார்த்தோம். ஆமா, எனக்கு தெரிஞ்சு எல்லா கேமே ஆல்மோஸ்ட் உட்காந்து பார்த்தோம்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச் வேணாம், அந்த மேட்ச் வேணாம்னா ஸ்கிப் பண்ணாப்ப. அப்போ வந்து அதான் அர்ஜென்டினா வேர்ல்ட் கப்புக்கு எடுத்துட்டு வந்ததுலேயே ஒன் ஆஃப் த ஒஸ்ட் ஸ்குவாட்ஸ் அதுதான். அங்க இருந்துதான் வந்து ஃபுல் வேர்ல்ட் கப் பயணம் அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அதான் நம்ம அதுக்கு நடுவில் இந்த யூரோ, கோப்பா அமெரிக்காலாம் வந்துட்டு இருக்கோம். அது எல்லாமே அப்படியே ஆர்டரா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் 2022 ஒரு என்ன சொல்றது, ஃபேரி டெய்ல் மாதிரி தான் இருந்துச்சு. அது அப்படியே ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு அன்பீட்டன் ஸ்ட்ரீக்ல இட்டாலி கூட வந்து அந்த ரெக்கார்டை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அர்ஜென்டினா தொடர்ந்து 48 மேட்சஸ் சம்திங் தோக்காம இருந்தாங்க. வேர்ல்ட் கப் வந்தோடனே ஃபர்ஸ்ட் போய் சவுதி அரேபியா கிட்ட போய் தோத்தாங்க. அவங்க ஊர்ல அத வந்து அந்த டே வந்து இன்னும் கவர்மெண்ட் ஹாலிடேவெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ கவர்மெண்ட் ஹாலிடே எல்லாம் விட்டாங்க. ஆமா, அப்படிப்பட்ட ஒரு ஈவெண்ட் தான் அது. அதுக்கப்புறம் மெக்சிகோ கிட்ட ஒரு முக்கியமான கேம். ஏன்னா மெஸ்ஸியே தான் சொன்னாரு, எங்களுக்கு ஃபைனல் எல்லாம் விட தாண்டி அந்த கேம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த கேம் தோத்துட்டா நாங்க வேர்ல்ட் கப்லயே இல்ல அதுக்கப்புறம் அப்படின்றதுனால ப்ரெஷரா இருந்துச்சு. கம் டு த ஹார், கம் டு த மேன்ன்ற மாதிரி கரெக்டா மெஸ்ஸி வந்து பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதுல இருந்து ஒரு மேட்சுமே பெர்ஃபார்ம் பண்ணாரு. அப்புறம் நிறைய பெனால்டி ஷூட் அவுட்லாம் போச்சு. நெதர்லாண்ட்ஸ் கூட குவார்டர் ஃபைனல்ஸ்ல போச்சு. திரும்ப குரோவேஷியா கூட ரிவெஞ்சுன்னு சொல்ல முடியாது, ஈஸியா வின் பண்ணிட்டாங்க. அடுத்தது ஃபைனல்ஸ் உங்களுக்கே தெரியும். வேர்ல்ட் கப் ஹிஸ்டரின்னு இல்ல, ஸ்போர்ட்ஸ் ஹிஸ்டரியிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைனல்ஸ் அதுதான். கடைசி வரைக்கும் பெனால்ட்டில போய் அங்க அர்ஜென்டினா வின் பண்ணதான் இருந்துச்சு. அங்க இருந்து இப்ப நம்ம இங்க வந்திருக்கோம். சோ அதுதான் இந்த வேர்ல்ட் கப் பத்தி போறதுக்கு முன்னாடி நம்ம இப்ப சஞ்சய் கிட்ட அவனோட வேர்ல்ட் கப்னா அவனுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்றத கேட்கலாம். ஓகே, உன் அளவுக்கு டீடைல்டா இல்ல, பட் எனக்கு ஞாபகம் இருக்கிறது வந்துட்டு 2010 வேர்ல்ட் கப் இல்லையா? அது வந்துட்டு எங்க பார்த்தாலும் டிவி சேனலா இருக்கட்டும், நியூஸா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் இது நியூஸ் பேப்பர்ல வரும்ல அந்த ஸ்போர்ட்ஸ் செக்ஷன், அது எல்லா இடத்துலயுமே வந்துட்டு 2010 வேர்ல்ட் கப். எனக்கு அப்பதான் சரி ஃபுட்பால் வேர்ல்ட் கப் அப்படிங்கிற விஷயம்லாம் ஃபர்ஸ்ட் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆச்சு. 14 வேர்ல்ட் கப் எனக்கு அவ்வளோ இதுவா இல்லை, பட் 18 and 22 ஆப்வியஸ்லி நம்ம ரொம்ப அப்படியே இன்வெஸ்டடா ரிலீஜியஸா உட்காந்து பார்த்தோம். நான் வந்து லாக்டவுன் டைம்ல 2010 வேர்ல்ட் கப்போட ஃபோர்லானோட மேட்சஸ்லாம் உட்காந்து தீவிரமா பார்த்தேன். ஸோ டியேகோ ஃபோர்லான் என் மனசுல லைக் ஒரு பெரிய இடத்த வச்சிருக்கிற ஒரு பிளேயர். அந்த டைம்ல நான் உட்காந்து அந்த ஆர்கைவ் மேட்சஸ்லாம் பார்த்ததுனாலதான் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இதுதான் என்னோட வேர்ல்ட் கப் கனெக்ஷன். நீ 2010 சொன்னோனே எனக்கு வாக்கா பாட்டு தான் ஞாபகம் வருது. வேர்ல்ட் கப்னாலே எல்லாரும் அது கேட்காத இடமே இல்ல. எங்க டீ கடையில இருந்து ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து எல்லா இடத்துலயும் போட்டு இது பண்ணிட்டாங்கல்ல. அதுதான் அது. இதுல கொடுமை என்னன்னா, இந்த வருஷமும் வந்து இப்போ ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி தான் FIFA வந்து அபிஷியலா இந்த வருஷத்துக்கான ஆல்பம் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு ஆந்தம் அப்படின்றது இருக்காது. ஆல்ரெடி நிறைய இண்டிவிஜுவல்ஸ் பாட்டு போட்டிருப்பாங்க, அதெல்லாம் எடுத்துப்பாங்க. இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஒரு சில பாட்டு போட்டிருப்பாங்க இந்த டோர்னமெண்ட்டுக்கு. அதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு ஆல்பமா விடுவாங்க. அதுல ஒரு 15 to 20 சாங்ஸ் அப்படி இருக்கும்.
அதுல போய் பார்த்தா ஷாக்கிரா ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. ஆனா டேய் பாயாசம் எங்கடா அப்படின்ற மாதிரி ஷாக்கிரா பாட்டாடா இது, என்னடா ஸ்டார்டிங்ல இருந்து கேட்கவே முடியல. அந்த மாதிரிதான் நிறைய பாட்டு இருக்கு. ஒரு சில இந்த தீம் சாங் இப்ப நம்ம கூட இந்த வீடியோ ஸ்டோரி போட்டா நான் அதுதான் வந்து டேக் பண்ணி போடுவேன். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஹிஸ்டாரிக்கா அந்த ஒரு என்ன சொல்றது நாஸ்டாலஜிக் மொமெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்தாலும் நிறைய பாட்டு வந்து வழக்கம் போல சொதப்பி இருக்காங்க. அது இப்ப எந்த கிரிக்கெட்டு எது எடுத்தாலுமே ஆந்தம் எல்லாம் வந்து ரொம்ப கேட்கற மாதிரி எல்லாம் இல்ல. அங்க இங்க ஒன்னு ரெண்டு கொஞ்சம் நல்லா கேட்கற மாதிரி கொடுக்குறாங்க. அப்படிதான் இருக்கு. இப்போ நீ இந்த 2020 டைம்ல தான் யூரோப்பிய மேட்சஸ் எல்லாம் பாத்துட்டு இருந்த லாக்டவுன்ல எனக்கு கூட ஞாபகம் இருக்கு. நம்ம கூட பார்சலோனா மேட்ச் எல்லாம் கூட உட்காந்து பாத்துட்டு இருந்தோம்ல, யுனைடெட் மேட்ச் எல்லாம் ஃபுல்லா உட்காந்து. அதுதான் நீங்க வெப்சைட்ல கூட இப்ப பாத்தீங்கன்னா இருக்கும் ஃபுல் மேட்ச் அப்படியே, அதாவது ஹைலைட்ஸ் மாதிரி இல்லாம 2 ஹவர்ஸ்னா அந்த ஃபுல் 2 ஹவர்ஸ் அப்படியே ஃபுல் இருக்கும். மேட்ச் அப்படியே ஆர்கைவ் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க பெலே மரடோனா மேட்ச் எல்லாம் கூட எடுத்து பார்க்கலாம். அருமையா இருக்கும் எல்லாமே. ஆமா. சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அந்த அந்த வருஷம் தான் இது யூரோ, அதாவது கோப்பா அமெரிக்கா ரெண்டுமே நடக்கலாம் இருந்துச்சு. பட் கோவிட்னால 2021க்கு தள்ளி போட்டாங்க. அது நான் ஏன் சொன்னேன்னா அங்க இருந்து தான் அர்ஜென்டினாவோட, இப்ப நான் அர்ஜென்டினா ஃபேனா சொல்லணும்ல, அங்க இருந்தா அவங்களோட பயணம் ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது இந்த விக்டோரியஸ் பாத் வந்து அங்க தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா அந்த 2021 கோப்பா அமெரிக்கா வின் பண்ணாங்க. பட் எனக்கு இப்ப அந்த வருஷம் சொல்லும்போது அந்த வருஷம் யூரோல ஒரு கொடூரமான சம்பவம் ஒண்ணு நடந்துச்சு. எரிக்சன் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், விளையாடிட்டே இருக்கும்போது த்ரோயிங் போடும்போது அதை ரிசீவ் பண்ணுவாரு. அப்படியே பால் வந்து அவர் அப்படியே ரிசீவ் பண்ணாரு, அப்படியே கீழே விழுந்து. நல்ல வேளை அதெல்லாம் வந்து நேத்து கூட நானும் அம்மாவும் அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஏன்னா நேத்து திரும்ப அதே இன்சிடென்ட் மறுபடியும் ஆச்சு. எரிக்சன் வந்து மறுபடியும் அது அதே மாதிரி கார்டியோ அரெஸ்ட் மாதிரி சம்திங் ஆகி அவர் கீழே விழுந்து மறுபடியும் அதே மாதிரி எல்லாம் அப்படியே ரிப்பீட் ஆன மாதிரியே இருந்துச்சு. அதே மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் சுத்தி நின்னு அதே மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி அன்னைக்கு அதை டிவியில பார்க்கும்போதே எங்களுக்கு வந்து ரொம்ப பதட்டமாயிடுச்சு. அப்புறம் நல்ல வேளை ட்விட்டர்ல வந்து அபிஷியலா அவங்களே போட்டிருக்காங்க இந்த மாதிரி அவர் கான்சியஸா தான் இருக்காரு. அதேதான் போன வாட்டி நடந்த அதே மாதிரி இந்த வாட்டி கான்சியஸா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சோ அது வரைக்கும் ஓகே. எனக்கு தெரிஞ்ச அதுதான் எரிக்சனோட கரியர் அந்த இடத்துல இருந்தே ஒரு பிளேயருக்கு வந்து சைக்கலாஜிக்கலாவே அவங்க வந்து என்ன சொல்றது ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆயிடுவாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம கரியர் ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா, அதுக்கப்புறம் அவருக்கு ஆபரேஷன் பண்ணி ஒரு ஆட்டோமேட்டிக் டிஃபிப்ரிலேட்டர் மாதிரி அவர் ஸ்கின்னுக்கு அடியில் அப்படியே அது தைச்சு வச்சுட்டாங்க. சில போட்டோஸ்ல பாத்தீங்கன்னா கூட தெரியும், அது ரொம்ப அப்படியே ஆப்வியஸா தெரியும் இந்த இடத்துல. அதுக்கப்புறமா ஏன்னா அந்த டைம்ல இன்டர் மிலானுக்கு தானே விளையாடிட்டு இருந்தாரு. சிரியாலே வந்து சொல்லிட்டாங்க, உங்க ஹெல்த் கண்டிஷனுக்கு வந்துட்டு நீங்க கண்டினியூ பண்ண முடியாது, உங்களுக்கு அப்படி ஃபுட்பால் ஆடணும் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா சிரியா விட்டு போய் நீங்க வேற லீக்ல தாராளமா போய் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிசிக்கலி சைக்கலாஜிக்கலி ரொம்ப டைம் எடுத்து அதுக்கப்புறம் பிரென்ட்ஃபோர்டுக்கு ஆட ஆரம்பிச்சாரு இல்லையா. அது நம்மளே உட்காந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். அது வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி ஒரு மான்செஸ்டர் யுனைடெடுக்கு வந்தாரு, ஒரு நல்ல கரியர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்க இருந்து போயிட்டு இப்போ ஐ திங்க் ஃப்ரீ ஏஜென்ட்டா இருக்காரு இல்லையா. ஆமா ஆமா கரெக்ட். அதுதான் என்னன்னா அது யுனைடெட் வந்ததுன்றதே ஓகே ஒரு நல்ல மூவா தான் தெரிஞ்சது. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க காம்படிட்டிவ் ஃபுட்பால் விளையாட முடியும், ஃபுட்பாலே விளையாடக்கூடாதுன்னு அந்த டைம்ல அட்வைஸ் பண்ணாங்க அந்த ஃபர்ஸ்ட் டைம் இன்சிடென்ட் ஆனபோது. அப்புறம் அவர் வந்து ஓகே நம்ம வந்து சும்மா சாஃப்டா அங்க இங்க சும்மா கொஞ்சம் எப்படி சொல்றது அவ்வளவு பெரிய லீக் இல்ல, அதே மாதிரி இந்த ஃப்ரெண்ட்லி மேட்சஸ் வார்ம் அப் மேட்சஸ் இந்த கிரிக்கெட்டுக்கு எல்லாம் பண்ணுவாங்க பேக் யார்டு கிரிக்கெட் லீக் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு பின்னாடி கிரிக்கெட் விளையாட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லைனாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தாரு. அப்புறம் யுனைடெடுக்கு வந்தாரு, வந்து நீ சொன்ன மாதிரி நல்ல கரியர் இருந்துச்சு. இப்ப திரும்ப நான் ஓகே பரவாயில்ல, இதுவே ஒரு ஆடட் அட்வான்டேஜ் மாதிரி தான். ஏன்னா அவர் விளையாடவே கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோம். இப்போ திரும்ப அகைன் நல்லா போயிட்டு இருந்துச்சு. டென்மார்க் அன்பார்ச்சுனேட்லி, ஏன்னா அந்த வருஷம் என்ன மாதிரி எரிக்சனுக்காக டென்மார்க் ஜெயிக்கணும்னு சப்போர்ட் பண்ணவங்க நிறைய பேர் இருந்தாங்க. சரி ஓகே அதுல இருந்தே டென்மார்க் அவங்க கோச்சும் வந்து ஆக்சுவலா ஒரு நல்ல கோச் தான். அவரோட டாக்டிக்ஸ் எல்லாம் வந்து டென்மார்க்கு அது வந்து நல்லா சூட் ஆகும். சோ இப்போ வேணா பார்த்தா அன்பார்ச்சுனேட்லி இந்த வேர்ல்ட் கப்ல டென்மார்க் கிடையாது. நேத்து வரை இப்போ இந்த மாதிரி இன்சிடென்ட் ஆச்சு அப்படின்னும் போது கண்டிப்பா நேத்து ஃப்ரெண்ட்லி மேட்ச். ஆனா ஃபார்ச்சுனேட்லி நேத்துக்கு இன்சிடென்ட் நடந்த உடனே அவங்களால டக்குன்னு கேர் அவருக்கு ஃபர்ஸ்ட் கேர் கொடுத்து அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போக முடிஞ்சது. இதுல ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஹார்ட் இன்சிடென்சஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் 2 டைம்ஸ் வந்து ஓகே, பட் அதுக்கு மேல வந்தா ஃபேட்டலா இருக்கும். அதனால அவர் உடல் நலத்தை கருதி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் ரிட்டையர் ஆகிறது நல்லது அப்படின்னு தான் நானும் சொல்றேன். இணையதளத்துலயும் நிறைய பேர் அதே தான் சொல்றாங்க. ஏன்னா ஃபுட்பாலுக்காக அவர் நிறைய கொடுத்துருக்காரு, இதுக்கு மேல அவரால் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு கூட தெரியல. அதனால அவர் ரிட்டையர் ஆகும்போது ஒரு போராளியா தான் ரிட்டையர் ஆவாரு. ஃபேமிலி அதுக்கப்புறம் ஹெல்த்தை ப்ரையாரிட்டைஸ் பண்றதுல எந்த ஒரு விஷயமும் கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சோ இப்போ நேத்துமே நானுமே இப்போ நிறைய ஃப்ரெண்ட்லி மேட்சஸ் நடந்துட்டு இருக்கு. அதாவது நம்ம இப்போ கிரிக்கெட் எல்லாம் வார்ம் அப் மேட்ச் சொல்லுவோம், அந்த மாதிரி இல்லைனாலும் ஃபீஃபா எப்பவுமே எல்லாமே இன்டர்நேஷனல் வந்து ஃப்ரெண்ட்லி மேட்சஸ் தான், ஃபீஃபா கீழே வர மேட்சஸ் தான். அந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு. நானுமே வேர்ல்ட் கப்ல எந்த டீம்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ அவங்களோட ஃப்ரெண்ட்லி மேட்சஸ் தான் வந்து நான் வந்து பாத்துட்டு இருக்கேன், ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்.
என்ன பண்றாங்க, ஓகே எந்த பிளேயர்ஸ் ஃபார்ம்ல இருக்காங்க, எந்த டீம்ஸ் ஃபார்ம்ல இருக்குன்ட்டு. ஏன்னா பிரான்ஸ் கூட இப்ப ஐவரி கோஸ்ட் கிட்ட தோத்தாங்க, அது வந்து ஒரு மேஜர் ஷாக் தான். நம்ம வீடியோ போக போக அதை பத்தி பேசுவோம். இப்ப நான் ஏன்னா எனக்கு டென்மார்க் மேட்ச் நேற்று இருக்குன்னே தெரியாது. அப்புறம் இப்ப இந்த இன்சிடென்ட்னாலதான் வந்து என்ன மாதிரி நிறைய பேர் பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். சோ மறுபடியும் இந்த மாதிரி ஒரு அன்பார்ச்சுனேட்டான ஒரு ஈவெண்ட் வந்து எரிக்சன் மேல வந்து எல்லா போக்கஸையும் வந்து போட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சோ ஓகே, இதெல்லாம் நடந்து இப்ப நம்ம ஃபைனலா இந்த இந்த வருஷத்துக்கான வேர்ல்ட் கப் வீக்குக்கு வந்துட்டோம். இந்த வீக் இன்னும் நான் வீடியோ அப்லோட் பண்றதுக்கு வந்து ஒரு ஃபியூ டேஸ்ல வேர்ல்ட் கப் ஆரம்பிக்க போகுது. இந்த வேர்ல்ட் கப் இது ஃபாலோ பண்றதுக்கு நிறைய பேருக்கு நிறைய ரீசன் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாட்டி ஹாலண்டும் இருக்காரு. மெஸ்ஸி ரொனால்டோ ஒரு ரைவல்ரி மாதிரி, எம்பாப்பே ஹாலண்ட் இருக்காங்க. அதே மாதிரி நெய்மார் நார்வேவே ஆக்சுவலா டார்க் ஹார்ஸா தான் நிறைய பேர் கன்சிடர் பண்றாங்க. அது போக போக நம்ம அதை பேசுவோம். போக போக பேசுவோம். அதே மாதிரி நெய்மார் வந்து அவ்வளவு பிரேசிலுக்கு ஸ்டார்டே பண்ணல. பட் கண்டிப்பா மீடியா பிரஷர்னால தான் கார்லோ ஆன்செலோட்டி எடுத்திருக்காங்க. பட் ஏதோ ஒண்ணு நெய்மார் ஃபேன்ஸுக்கு அது வந்து கொண்டாட்டம் தான். நெய்மாரும் இருக்காரு. அதே மாதிரி உங்களுக்கு ஹாரி கேன் இருக்காரு. குரோவேஷியால மாட்ரிச்க்கு இது லாஸ்ட் வேர்ல்ட் கப். இவரு ஹேமஸ் ராட்ரிகஸ் கொலம்பியால இருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்தாலும் நமக்கு நம்ம மண்ணு கூட ஒரு கனெக்ஷன், அப்படி மண்ணின் மைந்தர்கள் ஒரு தமிழ் கனெக்ஷன் இருக்க மாதிரி ஒரு 2 தமிழ் பிளேயர்ஸ், தமிழ் ஆர்ஜின் பிளேயர்ஸ் வந்து விளையாடுறாங்க. இந்த 48 டீம்ஸ் கிராண்டர் டோர்னமெண்ட் இதுக்கு முன்னாடி இவ்வளவு பெருசா நடந்ததே கிடையாது எந்த டோர்னமெண்ட்டுமே எனக்கு தெரிஞ்ச ஸ்போர்ட்ஸ் ஹிஸ்டரியில. அப்படி இருக்கும்போது இந்தியான்ற கண்ட்ரியே இந்த வேர்ல்ட் கப்ல கிடையாது. ஈவன் தோ ஹைலி பாப்புலேட்டட் கண்ட்ரி இந்தியா தான். ஆனா இந்தியான்ற கண்ட்ரி கிடையாது. அதெல்லாம் நம்ம தனியா இந்தியன் ஃபுட்பால் பாலிடிக்ஸ் தான் பேசுவோம். பட் இந்தியாவே இல்ல, பட் ஒரு 2 தமிழ் பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்றது வந்து கண்டிப்பா ஒரு வரப்பிரசாதம் தான் நமக்கு. அட்லீஸ்ட் அவங்க ஃபாலோ பண்ணலாம். அவங்க யாரு எந்த டீம் விளையாடுறாங்க, ஸ்டார்டர்ஸா அப்படின்றதெல்லாம் வந்து சஞ்சய் கண்டினியூ பண்ணுவான். ஓகே, நம்பர் 1 வந்து அவர் பேர் நிஷான் வேலுப்பிள்ளை. அவர் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு விளையாடுறாரு. அவரோட அப்பா வந்து ஈழம் தமிழ் ஒரிஜின். அதுக்கப்புறம் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோக்கு சாமுவேல் முத்துசாமி. பேரெல்லாம் நல்லா இருக்கு. அதுவும் இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல இந்த மாதிரி பேர் பார்க்கும்போது நல்லா இருக்குல்ல. அவரோட சாமுவேல் முத்துசாமியோட அப்பா வந்து தமிழ் ஒரிஜின் அப்படிங்கிறதான் சொல்றாங்க. தமிழ் ஜனத்தை ரெப்ரசென்ட் பண்ணி இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டேஜ்ல வந்து ரெப்ரசென்ட் பண்ணி விளையாடுறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெருமை. ஆமா, கரெக்ட் தான். சோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஒரு பக்கம் இப்ப வேர்ல்ட் கப் போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டார்க்கான விஷயமும் இருக்கு. அதாவது வந்து FIFA பிரசிடென்ட் மேல, அதே மாதிரி அவரு இது அமெரிக்கா பிரசிடென்ட் கூட வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய பின்னாடி அவங்க 2 பேரும் ஜிகிரி தோஸ்துங்க. ஜிகிரி தோஸ்து நிறைய பாலிடிக்ஸ் எல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் வந்து அதான் இதெல்லாம் பாக்குறதுக்கு கண்டிப்பா இந்த வேர்ல்ட் கப் இதனாலேயே நிறைய பேர் ஃபாலோ பண்ணாம இருக்காங்க. அதுவும் ஒரு ரீசனா இருக்கு. பட் நம்ம ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் ஃபேனா நம்ம உள்ள பிச்சில் என்ன நடக்குது அப்படின்றத ஃபாலோ பண்றதுதான் வந்து நம்மளோட வேலை. அதெல்லாம் வந்து தனி பாலிடிக்ஸ். அதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல எங்கேயாச்சும் என்னால வேற ஸ்பேஸ்ல கவர் பண்ண முடியும் அப்படின்னா நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன். இப்போ சரி, நம்ம டீம்ஸ் ப்ரிவியூல இருந்து போலாம் அப்படின்னா நாங்க ஃபர்ஸ்ட் என்ன பிளான் போட்டிருக்கோம் அப்படின்னா 48 டீமே உட்காந்து ப்ரிவியூ பண்ண போறது கிடையாது. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு யாருமே பண்ண மாட்டாங்க. ஒரு நம்ம மனசு வச்சா பண்ணலாம். ஆனா மத்தவங்க டைமையும் கருதி அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஆமா, சோ அதேதான் எக்ஸாக்ட்லி நான் சொல்ல வந்தது. அதுதான் நாங்க கொஞ்சம் ஒரு டாப் டீம்ஸ் இவங்கலாம் ஃபேவரட்ஸ் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டீம்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். அந்த டீம்ஸை பத்தின ப்ரிவியூ பார்த்துட்டு ஒரு சில ஜா டிராப்பிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது, இந்த டீமா என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு சில டீம்ஸ் வரும். அதாவது டார்க் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு டீம் சொல்றோம். சர்ப்ரைஸா ஏதாவது ஒரு டீம் இந்த பரவாயில்ல இந்த டீம் நல்லா பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டீம். இந்த மாதிரி நம்ம மொத்தமா சேர்த்து ஒரு 10 டீம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அர்ஜென்டினா கிட்ட இருந்தே போயிடுவோம். இவங்களோட ஸ்குவாட் எப்படி இருக்குன்னு நீ நினைக்கிற? ஆப்வியஸ்லி அர்ஜென்டினா அப்படின்னு எடுத்தோம்னாலே அவங்களோட மெயினான பலம் அப்படிங்கறதே அவங்களோட டீம் ஸ்பிரிட் தான். அவங்க ஸ்குவாட் என்ன ஸ்டேஜ்ல இருந்தாலும் அவங்க உயிரை கொடுத்து ஆடுவாங்க எல்லா பாயிண்ட்லயும். இப்போ புது அடிஷன்ஸா இப்போ நிக்கோ பாஸ், அதுக்கப்புறம் ஜியோலியானோ சிமியோனி, இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அது மட்டும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு வீக் பாயிண்ட் என்ன அப்படின்னா டிமரியா இல்லாதனால அந்த லெஃப்ட் விங் ஏரியா பார்க்கும்போது மனசு கொஞ்சம் உறுத்தலா தான் இருக்கு. டிபாலாவும் இல்ல. அது மோஸ்ட்லி டிபாலா வந்து அர்ஜென்டினால மெஸ்ஸி இருக்காருன்றதுனாலே சேம் டைப் ஆஃப் பிளேயர். இங்க கிரிக்கெட்ல வந்து ஜடேஜா அக்சர் பண்ணி சொல்லுவாங்க இன்டர்நேஷனல் லெவல்ல. அந்த மாதிரி ஆயிடுச்சு. நல்ல எக்ஸாம்பிள் இது. ஆமா, ஏன்னா கிளப் லெவல்ல நிறைய விளையாடி இருக்காங்க. பட் அதான் இன்டர்நேஷனல் லெவல் அப்படின்னு வரும்போது கண்டிப்பா மெஸ்ஸியோட ஷேடோல தான் என்னைக்குமே டிபாலா இருந்திருக்காரு. இந்த வேர்ல்ட் கப்ல அபிஷியலா வந்து டிராப்பே பண்ணிட்டாங்க அவரு. ஏன்னா டிமரியா இல்ல அப்படின்னும் போது லெஃப்ட் விங்ன்றதை தாண்டி டிமரியா ஹஸ் ஆல்வேஸ் பின் கிளட்ச் பிளேயர். எப்பவுமே வந்து செமிஃபைனல் இல்ல ஃபைனல்னும் போது எங்க இருந்தாவது அந்த நீங்க 2018 கூட நான் சொன்னேன் ரவுண்ட் ஆஃப் சீசன்லயே தோத்துருவாங்க பிரான்ஸ் கிட்ட. அதுவும் 4-2 தோப்பாங்க, 4-2 4-3 சம்திங். அப்பவும் வந்து ஒரு கோல் வந்து அடிச்சு லீடா ஈக்குவலைஸ் பண்ணுவார். அப்படியே இங்க இருந்து லாங் ஷாட். அந்த வேர்ல்ட் கப்லயே அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோல்ஸா இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் ஒரு அசாத்திய எப்படி சொல்றது, இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்ற ஒரு டேலண்ட் வந்து டிமரியா தான்.
தேவைன்னும் போது ஏன்னா ஆமா. மெஸ்ஸியாலேயே அங்க ஒண்ணும் பண்ண முடியல. அப்படி மெஸ்ஸி ஒண்ணும் பண்ணலன்னு சொல்ல வரல. அவரால டக்குன்னு மெஸ்ஸி வந்து எப்பவுமே கோல் ஸ்கோரர் கிடையாது. அவர் எப்பவுமே சான்சஸ் தான் கிரியேட் பண்ணுவாரு. சான்ஸ் கிடைக்கும் போது கோல் அடிப்பாரு. ம். அங்க உங்களுக்கு ம். டிமாரியா மாதிரி ஒரு பினிஷர் வேணும். நீங்க பாத்தீங்கன்னா போன வருஷம் கூட அவ்வளவு கோலே அடிச்சிருக்க மாட்டார் டிமாரியா. கரெக்டா ஃபைனல்ல தேவை அப்படின்னும் போது ஒரு கோல் அடிப்பார் பிரான்ஸ் கிட்ட. அந்த டீம் கெமிஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, அந்த பாசிங் எல்லாம் போட்டு உங்களுக்கு அந்த கோல் நல்லா ஞாபகம் இருக்கும். அப்படின்னாலும் அடிப்பாரு. இல்ல எதுவுமே பண்ண முடியலன்னா இங்க இருந்து ஒரு லாங் ஷாட் எடுக்கணும்னா கூட அதையும் டிமாரியாவால செய்ய முடியும். சோ அதுக்குதான் டிமாரியா இல்லாதது வந்து கண்டிப்பா அர்ஜென்டினாக்கு ஒரு பெரிய மிஸ்ஸா தான் இருக்கும். அதே மாதிரி ஆமா. நான் டக்குனு இப்ப லியோனல் அர்ஜென்டினா மெஸ்ஸி அப்படிங்கிற ம், பேரு இப்போ நிறைய நீ மென்ஷன் பண்ணியிருந்த. இப்போ ம், ரீசெண்டா அவருக்கு ஒரு இன்ஜுரி ரிஸ்க் அப்படின்னு ம், ம், சொல்லியிருந்தாங்க. ம். அது அவரோட வேர்ல்ட் கப் பெர்ஃபார்மன்ஸஸ் அது எப்படி அஃபெக்ட் பண்ணுன்னு நீ நினைக்கிற? இல்ல அது ஆக்சுவலா போன வாட்டியே அப்படிதான் ஆச்சு. 2022ல இதே மாதிரி பிஎஸ்சில இருக்கும்போது வேர்ல்ட் கப் முன்னாடி மேட்ச்ல இன்ஜுரி ஆயிடுச்சு. மேட்ச் ஆமா, விளையாடிட்டே ஆமா. இருக்கும்போது கரெக்ட். உள்ள போயிடுவாரு. அது என்ன ம். கேட்டா இப்படி சொல்லக்கூடாது. பட் சும்மா அது ஒரு ஸ்டண்ட் பிளே மாதிரி தான் எனக்கு தோணுது. அவ்வளவு பெரிய இன்ஜுரி மாதிரி தோணல. அது என்னன்னா அவங்களும் வந்து காஷியஸா இருக்காங்க. 2 வாட்டியுமே இன்ஜுரின்னு ஒண்ணு வரும்போது, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா போன ஃப்ரெண்ட்லில கூட எனக்கு தெரிஞ்சு மெஸ்ஸி விளையாடலன்னு நினைக்கிறேன். ஒரு ஃப்ரெண்ட்லி இப்போ ஹாண்டுராஸ் கூட விளையாடுனாங்க. 2-0 வின் பண்ணாங்க. ஐ மீன் நேத்து ம். தான் நினைக்கிறேன். முந்தா நேத்து தான். அதுலயுமே பார்த்தா மெஸ்ஸி விளையாடல. அவங்க வந்து காஷியஸா இருக்காங்க. வேர்ல்ட் கப் டைம்ல ஃபுல் ஃபார்ம்ல இருக்கணும் மெஸ்ஸி அப்படின்ற மாரி. ஏன்னா, ஆனா இந்த விஷயத்துல நான் அகைன் அதுதான். இப்ப நான் கவர் பண்ண வந்தது வந்து 2 விஷயம் தான். போன வேர்ல்ட் கப்ல வந்து அந்த ஸ்பிரிட்டே எப்படி இருந்துச்சுன்னா, மெஸ்ஸிக்காக நம்ம வின் பண்ணணும். என்ன இதுக்கு மேல எங்களுக்கு இழக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாரி தான் ஃபுல் ஸ்குவாடுமே விளையாடுனாங்க. அதே மோட்டிவ் வந்து இந்த வாட்டி இருக்குமானா, கண்டிப்பா இருக்கும். பட் அந்த இன்டென்சிட்டிக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டா அதுவே ஒரு கொஸ்டின் மார்க் தான். மோரோவர் ம். மெஸ்ஸியே வந்து 2022 வேர்ல்ட் கப்ல அவர் தான் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் வின் பண்ணாரு. 14லயும் அவர் தான் வின் பண்ணுவாரு. அந்த ஃபார்ம் மெஸ்ஸி கிட்ட இருக்கானா கோப்பா அமெரிக்கால அவர் தான் வின் பண்ணாரு. 2021ல நான் சொல்றது. 2024ல திரும்ப இந்த வேர்ல்ட் கப் முன்னாடி ஒரு கோப்பா அமெரிக்கா நடந்துச்சு. அதுல பார்த்தா மெஸ்ஸி வந்து 1 கோலோ 2 கோல் தான் அடிச்சிருப்பாரு. அது மேட்டர் கிடையாது. நிறைய மேட்ச் விளையாடவே இல்ல. இன்ஜுரினே போயிடுச்சு. ஃபைனல்லயும் விளையாடிட்டே இருப்பாரு. இன்ஜுரி ஆயிட்டு போயிடும். சொல்ல போனா அந்த ஃபைனலுமே வந்து டிமாரியா தான் ஒரு கோல் அடிப்பார்னு நினைக்கிறேன். இல்ல. ஆமா சாரி. லவுட்டாரோ மார்டினஸ் ஒரு கோல் அடிப்பாரு. அந்த அந்த ம். கோப்பா அமெரிக்காவோட டிமாரியா ரிட்டயர் ஆயிடுவாரு. மெஸ்ஸியுமே மோஸ்ட்லி அப்படிதான் ஆவாருன்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ஒரு கோப்பா அமெரிக்கா வருது. 2 கோப்பா அமெரிக்கா ஒரு வேர்ல்ட் கப்ன்ற மாரி ரிட்டயர் ஆவாருன்னு நினைச்சா, இப்போ இந்த வேர்ல்ட் கப்பும் விளையாட போறாரு மெஸ்ஸி. சோ அந்த ஏன்னா இன்டர் மயாமிக்குமே நீங்க பாத்தீங்கன்னா, அந்த லீகோட ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஒரு என்ன சொல்றது மெஸ்ஸியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கு. பட் அதே ஸ்டாண்டர்ட்ஸ் இப்ப ஒரு யூரோப்ல இல்ல இப்ப இங்க வேர்ல்ட் கப்ல நிறைய டாப் டீம்ஸ் வரும். சின்ன டீம்லாம் கூட வேர்ல்ட் கப்ல ஷாக் பண்றதுக்குனே வருவாங்க. அவங்க கிட்ட எல்லாம் அதே ஆமா, ஆமா. பெர்ஃபார்மன்ஸ் அதான் மெஸ்ஸி கிட்ட இருந்து கிடைக்குமா அப்படின்றது வந்து டவுட் தான். பட் என்னதான் இருந்தாலும் நான் நம்ம வந்து இதுதான் பார்ப்போம். அர்ஜென்டினா எனக்கு தெரிஞ்சு இதுவுமே சான்சஸ் இருக்கு. மெஸ்ஸிய வந்து இந்த குரூப் ஸ்டேஜ் மேட்ச்ல கூட நிறைய மேட்ச் ரெஸ்ட் பண்ண சான்ஸ் இருக்கு. ஆஸ்திரியா கூட ஒரு கீயான கேம் இருக்கு. அது இல்லாம ம்ஹ்ம். இவங்க அல்ஜீரியா கூட இருக்கு. அப்புறம் ஜார்டன் கூட இருக்கு. இந்த அல்ஜீரியா, ஜார்டன் ஓகே. மேட்ச் எல்லாம் வந்து தேவைனா தான் எனக்கு தெரிஞ்சு மெஸ்ஸி விளையாடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாக் அவுட்ஸ்ல மெஸ்ஸிய அவங்க ஃபுல் ஃபிட்டா வச்சுக்க தான் பார்ப்பாங்க. சோ ஆமா. நீ அதுதான். சொன்னது பாசிபிளான ஒரு பாயிண்ட் தான். ம், அர்ஜென்டினா அப்படிங்கும்போது கடைசியா ஒரு விஷயம் சொல்லணும். ம், நெறைய ஸ்போர்ட்ஸ் அவுட்லெட்ஸ் நெறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றது அந்த ம், ஒப்பீனியன்ஸ்லாம் கேட்டோம் அப்படின்னா வந்துட்டு ம், அவங்கள ஒரு டீஃபேவரைஸ் டீமா தான் பார்க்குறாங்க. அதாவது அர்ஜென்டினாலாம் வராதுப்பா. அவங்க போன வேர்ல்ட் ம். கப் வின் பண்ணிட்டாங்க. இந்த வேர்ல்ட் கப்லாம் ஆமா, தாங்காது ஆமா. அப்படின்ட்டு. கரெக்ட் தான். எனக்கு என்னமோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நெறைய பேர சர்ப்ரைஸ் பண்ணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆமா. அதுதான். நானுமே இப்ப ஆஸ் அ ஃபேனா நான் என்ன சொல்றேன்னா, இப்போதைக்கு ஒரு ரியாலிட்டி மாரி எனக்கு என்ன தோணுதுன்னா, செமி ஃபைனல்ஸ் மினிமம் வந்துருவாங்க. அதுக்கு மேல எனக்கு ம், தெரியல. ம். அதுக்கு மேல என்ன வேணா ஆகலாம். ஏன்னா இந்த ஸ்குவாட் இருக்க ஸ்ட்ரென்த்துக்கு இப்போ நம்ம அதான் போக போக இந்த ரவுண்ட் ஆஃப் 32 பத்திலாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அடுத்தது வந்து சஞ்சய் நம்ம கூட இருக்கான்றதுனால நம்ம ஜெர்மனி கிட்டயே போயிடலாம். ம். சூப்பர். ம். ஜெர்மனி அப்படின்னு பார்த்தோம்னா, பிரேசில்க்கு ம். அப்புறமா வரலாறுல அடிச்சுக்கவே முடியாது ம். வேர்ல்ட் கரெக்ட். கப்ல அப்படின்னா வெஸ்ட் அந்த டீம் ஜெர்மனி ஜெர்மனி ஆகட்டும், தான். இல்ல ஜெர்மனி ஆகட்டும். அதுதான். ஆமா. இப்போ ம். கரண்ட்லி இருக்கிற ஹெட் கோச் யூலியன் நாகல்ஸ்மேன் வந்துட்டு, ஆஸ் அ கோச்சா அவர் வந்துட்டு ரொம்ப ஒரு டாப் ம். லெவல்ல கன்சிடர் பண்றவரு. ம். அது இல்லாம மேன் மேனேஜ்மென்ட்டுக்கும் அவர் ரொம்ப பேர் போனவரு அப்படின்னு தான் சொல்லணும். ம். இது வந்துட்டு அவர் பயான் மியூனிச்ல இருக்கும்போது, ம். ம். அ அ அவரு பிளேயர்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணாரு, டாக்டிக்ஸ் எப்படி போட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ம். எடுத்துக்காட்டு. ம். 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 அட்டாக் கரெக்ட் தான். அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு டைனாமிக்கா இருக்கு. அதாவது எல்லாருமே இடம் மாத்தி ஆடலாம். ஏன்னா ம். ஜெர்மனிக்கு வந்துட்டு ப்ராப்பரா ஒரு சென்டர் ஃபார்வர்ட் இல்ல. இப்போ எர்லிங் ஹாலண்ட் அப்படின்னு ம். எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு அவுட் அண்ட் அவுட் சென்டர் ஃபார்வர்டு. அந்த மாரி ஒரு பிளேயர் கிடையாது. காய் ஆமா. ஹேவர்ட்ஸ் வந்துட்டு அ ஒரு ஹைபிரிட் ஏஎம்எஃப் இல்ல ஒரு ஃபால்ஸ் நைன் அப்படின்னு சொல்லலாம். ஆமா. ம். அது இல்லாம ஹேவர்ட்ஸ் கூட அ ஃப்ளோரியன் வெர்ட்ஸ் அதுக்கப்புறம் மூசியாலா இவங்க 2 ம். பேரும் தான் அட்டாக்ல லீட் பண்ற மாதிரி இருக்கும். மிட்ஃபீல்டு வந்து ஆல்மோஸ்ட் டாப் ம். குவாலிட்டி அப்படின்னு தான் நான் ம். சொல்லுவேன். ஏன்னா இப்போ ரெய்னிங் யூரோப்பியன் டீம்ஸ்ல வந்துட்டு இந்த ஜெர்மன் பிளேயர்ஸ் கிடையாது. பட் ம். ம். அவங்களோட லீக்ல வந்துட்டு அவங்க ஓவர் பெர்ஃபார்ம் பண்றாங்க இப்போ. ஆமா. டிஃபென்ஸ் ஆப்வியஸ்லி சாலிடா தான் இருக்கு. ம். சரி மூசியாலாக்கு இப்போ நமக்கு தெரியும் கிளப் ஆ. வேர்ல்ட் கப் அப்போ இன்ஜுரி ஆச்சு. அதுதான் சொல்ல வந்தேன். அதுக்கப்புறமா மூசியாலா வந்து ரிகவர் ஆகி ஆ. அவரோட
அந்த ப்ராப்பர் ரிதம் இன்னும் கண்டுபிடிக்கல. சீக்கிரம் கண்டுபிடிச்சா நல்லது. ஏன்னா ஜெர்மனிக்கு அவர் தான் கீ பிளேயரா இருப்பாரு ஆமா, அப்படிங்கிறது கரெக்ட். என்னோட ஒப்பீனியன். இப்போ அதே மாதிரி மேனுவல் நாயர் விளையாடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரும் ஸ்குவாட்ல இருக்காரு. இல்லைன்னா அவங்க யூசுவல் ஆமா, கீப்பர். ஆக்சுவலா ஒரு இன்டர்நேஷனல் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி ஆலி பவுமன் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கீப்பர் அப்படின்னு நாகல்ஸ்மனே முடிவு பண்ணிட்டாரு. அப்புறம் திடீர்னு ஞாயிறே வந்து மெஸ்ஸி பண்ண மாதிரி நான் ரிட்டையர் எல்லாம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்ல்ட் கப்புக்கு அவர் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கீப்பரா இருப்பாரு. ஆமா. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஜெர்மனியோட ஓல்டஸ்ட் சர்விங் நேஷனல் டீம் பிளேயர் அப்படிங்கிறது இப்போ மேனுவல் நாயர் தான் அந்த ரெக்கார்டு நாயர் வச்சிருக்காரு. கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு இந்த வேர்ல்ட் கப்லயே ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் பிளேயர்ஸ் அவரு தான் நினைக்கிறேன், மேனுவல் ஆமா நாயர். ஆமா ஏன்னா இப்ப அதே மாதிரி நான் இன்னும் நீ அந்த ஸ்ட்ரைக்கர்ஸ் பத்தி அட்ரஸ் பண்ண, ஜெர்மனில இட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் அ ப்ராப்ளம்ல. ஏதாவது ப்ராப்ளம்னா அதை வந்து அவங்க ஒரு ப்ராப்ளமா இல்ல, அவங்களுக்கு எப்பவுமே மிட்ஃபீல்டு ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டோனி க்ரூஸ் ஆகட்டும், மார்க்கோ ராய்ஸ், அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு கண்டிப்பா ஸ்ட்ரைக்கர் எப்பவுமே வேணும் ஃபினிஷ் பண்றதுக்கு. பட் அதுதான் எனக்கு தெரிஞ்சு இப்போ அவங்க லாஸ்ட் ஃபியூ வேர்ல்ட் கப்ஸ் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப் டு த எனக்கு மார்க் தெரிஞ்சு இல்ல. 14 அப் டு 14 வரைக்கும் மிரோஸ்லாவ் க்ளோஸா இருந்தாரு. அது வரைக்கும் க்ளோஸ். நம்பர் 9 அப்படின்னா க்ளோஸா மட்டும்தான். அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு வந்தவங்க எல்லாருமே ஒரு ஃபால்ஸ் 9 இல்ல ஒரு ஹைபிரிட் ஏஎம்எஃப் அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருந்தா வந்துட்டு இருக்காங்க. ஆமா. ஓகே, இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்த ரெண்டு டீமுமே வந்து 2014 ஃபைனல்ஸ் விளையாடின டீம் தான், அர்ஜென்டினா அண்ட் ஜெர்மனி. அதுல ஆஃப்கோர்ஸ் ஜெர்மனி வின் பண்ணாங்க. அடுத்தது அப்படியே நம்ம பிரான்ஸ் கிட்ட வந்துடலாம். அவங்க லாஸ்ட் 2 FIFA வேர்ல்ட் கப்பா ஃபைனல் வந்திருக்காங்க. ஒன்னு வின் பண்ணிருக்காங்க, ஒன்னு தோத்துருக்காங்க. ஸோ அந்த டீம் கிட்ட வந்தோம் அப்படின்னா அகைன் அவங்களுமே ஒரு பேலன்ஸ்டு ஸ்குவாட் மாதிரி தான் தெரிஞ்சாங்க என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ல. இந்த ஒரு மேட்ச்ல ஏதாவது சேஞ்ச் ஆகுமா அப்படின்னா, ஃப்ரெண்ட்லி மேட்சே தோக்குறாங்க அப்படின்னும் போது டெஷாம்ப் வந்து அதுக்கு நிறைய ரீசன்லாம் கொடுக்கலாம். நான் நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டு இருந்தேன், எல்லாம் புதுசா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி ஐவரி கோஸ்ட் கிட்ட தோத்த இந்த ஃப்ரெண்ட்லி மேட்ச் வந்து ஏதாவது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமா? அதான் ஸோ அப்ஜெக்டிவா பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்லி மேட்ச்னால ஒரு டீமோட பர்ஃபார்மன்ஸ் வேர்ல்ட் கப்ல எப்படி இருக்குங்கிறத டிசைட் பண்ண முடியாது. இதுக்கு எடுத்துக்காட்டு வந்துட்டு 2018 யூஎஸ் நேஷனல் டீம் அந்த டைம்ல அவங்களுக்கு இருந்த ஃபார்ம் வந்துட்டு ரொம்ப மட்டமா விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்களே வந்து பிரான்ஸ் கூட 1-1 அப்படின்னு டிரா பண்ணாங்க. அப்பவே நிறைய பேர் சொன்னாங்க பிரான்ஸ் அவ்வளோலாம் வேர்ல்ட் கப்ல இருக்காது, யூஎஸ் கிட்டே இப்படி திணறாங்க, மற்ற டீம் கிட்டலாம் எப்படி இருக்கும்ட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது நமக்கே தெரியும். ஸோ இதை வச்சு ஒரு விஷயத்த நம்மளால டிசைட் பண்ண முடியாது. ப்ராபப்ளி ஐவரி கோஸ்ட்டுக்கு வந்துட்டு இது ஒரு நல்ல மோட்டிவேஷனா இருக்கும். அதனால ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் வேர்ல்ட் கப்ல நம்மளால பார்க்க முடியும். ஆமா, ஸோ கரெக்ட் தான். அடுத்து இப்போ பிரான்ஸ் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த 18ல வின் பண்ணாங்க, அது ஒண்ணு இருக்கு. அடுத்தது 22ல வந்து அகைன் மறுபடியும் ஃபைனல் வந்தாங்க. பிரான்ஸ் அப்பவும் கொஞ்சம் பேர் ரைட் ஆஃப் தான் பண்ணாங்க, அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாதுன்னு. அந்த ஃபைனல்ஸுமே ஆல்மோஸ்ட் அது வந்து அவங்களுக்கு எப்படி சொல்றது, அவங்க அதை வின் பண்ணலான்ற ரேஞ்ச். ஏன்னா பெனால்டிஸ்ல தான் போய் தோத்தாங்க. அப்படின்னும் போது திரும்ப இப்போ இந்த வாட்டியுமே ஆக்சுவலா நல்ல ஒரு பேலன்ஸ் ஸ்குவாட் மாதிரி தான் இருக்காங்க. நம்ம இப்போ இந்த கம்பாரிசன் ஏன் வந்து பிரான்ஸை கொஞ்சம் இந்த வாட்டி மற்ற டீம் அளவுக்கு யாரும் ஃபேவரட் சொல்ல மாட்டாங்க அப்படின்றதுக்கு வந்து இந்த வருஷம் மெயின் ஃபேவரட்ஸா இருக்க ஸ்பெயின் கிட்டே போயிடலாம் நம்ம அடுத்தது நெக்ஸ்ட். அதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸ்பெயின் ஸ்குவாடை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஏன்னா சோசியல் மீடியா எங்க எடுத்தாலும் சரி, மற்றவங்க ஒப்பீனியன்றதுதான் தாண்டி நமக்கும் பர்சனலா தெரியும் ஸ்பெயின் வந்து ரொம்ப பேலன்ஸ்டு ஸ்குவாட். யூரோ வின் பண்ணாங்க, அப்ப அர்ஜென்டினா கூட தானே கோப்பா அமெரிக்கா வின் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுக்கான ரீசன்ஸ்லாம் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். இப்போ ஸ்பெயின் யூரோ வின் பண்ணதுக்கும் அதாவது இந்த யூரோ வின் பண்ணதுனால மட்டும்தான் ஸ்பெயின் வந்து ஃபேவரட்ஸா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அதை தாண்டி அவங்களோட ஸ்குவாட் டெப்த் ஆகட்டும், பேலன்ஸ் ஆகட்டும், நிறைய விஷயம் இருக்கு. ஸ்பெயினுக்கு போனா உனக்கு பின்னாடி இருக்க லமின் யமால்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப், இது ரொம்ப அந்த வயசுல வேர்ல்ட் கப்ன்றது. லமின் யமால் பேரு இப்ப நம்ம பார்க்காத இடமே கிடையாது. அடுத்த மெஸ்ஸி அப்படிங்கறதுல இருந்து அவர் லமின் யமால் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதுலயே தெரியும் என்ன ஸ்டாண்டர்ட்ல பீப்புள் வச்சிருக்காங்க அப்படின்னு. ஸ்பெயினோட ஸ்குவாட் வந்து ஆப்வியஸ்லி நிறைய யங்கர் பிளேயர்ஸ் ஃபேவர் பண்ணி தான் இருக்கு. ஆனா என்ன விஷயம் அப்படின்னா, இந்த யங்கர் பிளேயர்ஸ் தான் அவங்க ஆடுற கிளப்புக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க டீம்லயே அவங்க ஒரு இம்பார்ட்டன்டான இதுவா இருக்கும்போது ஸ்பெயின் அப்படிங்கறது வந்துட்டு அவங்க கண்டிப்பா ஃபைனல்ஸ் வருவாங்க அப்படிங்கறத வந்துட்டு நீங்க கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதுதான். ஸோ எனக்கு ஸ்பெயின்ல அதே மாதிரி இந்த வாட்டி ஒரு டாக்கிங் பாயிண்ட் இருந்தது வந்து ரியல் மேட்ரிட்ல இருந்து ஒரு பிளேயர்ஸ் கூட அவங்க எடுக்கல. இது வந்து வேற இப்போ லூயிஸ் என்ரிகே பண்ணாருன்னா பார்சிலோனா மேனேஜர் அப்படின்ற மாதிரிலாம் கூட சொல்லலாம். ஆனா லூயிஸ் எலா ஃபியூண்டாக்கு வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் கனெக்ஷன்லாம் கிடையாது. அவரு அந்த ஸ்பெயின் அகாடமில எல்லாம் இருந்தவர் தான். அங்க இங்க அப்படியே அந்த ஸ்பெயின் கூட அசோசியேட் ஆகிட்ட ஒரு மேனேஜர் தான். அவரு கேட்டா நான் வந்து இவங்க எந்த கிளப்புக்கு ஆடுறாங்கலாம் பார்க்க மாட்டேன், என்னோட டீமுக்கு யாரு தேவை, இந்த ரோல்ல இந்த பொசிஷன்ல யாரு தேவை அப்படின்றவங்க தான் நான் எடுப்பேன்னு சொன்னா அது வந்து ஒரு லாஜிக்கான ஆர்குமெண்ட் தான். இல்ல ஆர்குமெண்டே கிடையாது, லாஜிக்கான ஒரு பாயிண்ட் தான் அது. எனக்கு நேத்து ஒரு எக்ஸாம்பிள் இருந்துச்சு. நேத்து ஒருத்தர் வந்து நம்ம இந்த ஜெர்சி எல்லாம் வாங்க போயிருந்தோம்ல ஃபியூ டேஸ் முன்னாடி. அப்போ அங்க வந்து ஒருத்தர் ரியல் மேட்ரிட் ஜெர்சி போட்டிருந்தாரு. அவர் வந்து ஸ்பெயின் கிட்ட வாங்க வந்தாரு.
எனக்கு அவர் லிட்டலா அவர் வந்து சரி ஓகே ரொம்ப தீவிரமான ஸ்பெயின் பண்ணா இருப்பாரு போல இருக்கு, கேட்டா அஃபண்ட் ஆயிட போறாருன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு தோணுச்சு ரியல் மேட்ரிட் பிளேயர்ஸ் ஒருத்தர் கூட ஸ்பெயின்ல இல்லையே. ஆனா ஆனா எனக்கு அந்த விஷயத்துல அவரை பாராட்டணும் தான் தோணுச்சு. அவர் வந்து நான் வந்து ஒரு ட்ரூவான ஸ்பெயின் ஃபேன் அப்படின்றதான் காட்டுறாரு. சோ கரெக்ட், இந்த மாதிரி கரெக்ட். நிறைய இருக்கு. ஸ்குவாட் பேலன்ஸ் அப்படின்றத பத்தி நான் சொல்லும் போது கீப்பருமே அவங்களுக்கு வந்து இப்போ மெயினா கோல் கீப்பர்ஸ் எப்படி இருக்காங்கன்னா, இப்போ கோல் கன்சீட் பண்றது ஒரு விஷயமே கிடையாது. அதாவது எல்லா டீமுமே வந்து கோல் அடிக்கிறது, இப்போ ஒரு மேட்ச் வின் பண்ணாலுமே கோல் கன்சீட் பண்ணி தான் வின் பண்றாங்க எந்த டீமா இருந்தாலும். பெனால்டிஸ்ல எந்த அளவுக்கு அந்த கீப்பர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இப்போ உனாய் சிமோனா ராயா விளையாடுறாங்களா, யார் விளையாடுறாங்க? ராயா தான் இப்போ ஃபர்ஸ்ட். ஆனா இதே உனாய் சிமோன் இருந்திருந்தாரு அப்படின்னா, உனாய் சிமோன் வந்து பெனால்டி ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம். பெனால்டி சேவ் பண்றதெல்லாம் அவருக்கு தெரியும். கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட்னு இல்லைனாலும் பெனால்டிஸை மேனேஜ் பண்ண தெரியும் அவருக்கு. நீங்க ம், ராயா ம். பாத்தீங்கன்னா இப்பதான் ஆர்சனல் வந்து பிஎஸ்சி கிட்ட தோத்தாங்க. அது நிறைய ஆர்சனல் ஃபேன்ஸ் சொன்ன ரீசனே அதுதான். ராயா வந்து பெனால்டிஸ்னு வரும்போது அந்த சேவ் பண்றதுக்கான அந்த எபிலிட்டி ராயா கிட்ட கிடையாது அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அங்க ஆனா மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பெயினோட டிஃபென்ஸ் ஆகட்டும், அவங்களோட பொசிஷன் ஆகட்டும், பால் கண்ட்ரோல் ஆகட்டும், இதெல்லாம் சேர்ந்து அவங்க ரொம்ப கோல்ஸ் கன்சீட் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுதான் வந்து ஓவரால் டாக். ஏன்னா போன வருஷமே ஸ்பெயின் பவரா தான் ஸ்பெயின் இருந்தாங்க. அப்படின்னாலே ஸ்பெயின் அப்படின்னாலே அதுக்கு சினோனிம் அப்படின்னு பார்த்தோம்னாலே டெக்னிக்காலிட்டி அப்படின்னு தான் ஆமா, சொல்லுவோம். இப்போ கரெக்ட். வந்துட்டு அந்த டிக்கி டாக்கா பிளே ஸ்டைல் வந்துட்டு மாடர்னைஸ் பண்ணி அதை கரெக்டாக அடாப்ட் பண்ணி தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தெரியாதவங்களுக்கு வந்துட்டு இப்போ FIFA வேர்ல்டு ரேங்கிங்ஸில் ஸ்பெயின் தான் நம்பர் 1. இப்போ அவங்க டிஃபெண்டிங் யூரோப்பியன் சாம்பியன்ஸ் வேற. ஸோ இந்த ஃபேக்டர்லாம் மைண்டில் வச்சுக்கணும். ஒரு விஷயம் நம்ம இல்ல ஸ்பெயின் இப்ப பற்றி பேசி அர்ஜென்டினா திரும்ப முடிக்கிறதுக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் இன்னொரு ஒரு ஃப்ரெண்ட்லி இருக்கு அர்ஜென்டினா. அது வின் பண்ணா அர்ஜென்டினா திரும்ப டாப் அப்படின்னு சொன்னாங்க. வேர்ல்ட் கப் உள்ள இறங்கும் போது ஓகே. ஆமா அர்ஜென்டினா வந்து டாப்ல இறங்குவாங்க. ஆனா அதான் அதுக்கும் ஒரு ஸ்டாட் இருக்கு. இது வரைக்கும் நம்பர் 1ல இருந்து வேர்ல்ட் கப்ல இறங்கும் போது அந்த டீம் வின் பண்ணதே கிடையாது அப்படின்னு ஒரு ஸ்டாட் இருக்கு. சோ இந்த ஸ்டாட் ம். ஸ்பெயினும் அர்ஜென்டினாவும் பிரேக் பண்றாங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே. ம். நம்ம ஸ்பெயின் பத்தி பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 பிளேயர்ஸ் ம். பத்தி மென்ஷன் பண்ணியே ஆகணும். ம். மார்க்கோஸ் யோரன்டே, ம். ம். அதுக்கப்புறம் மிக்கேல் ஒயார்சபால். இவங்க வந்துட்டு ம். ஸ்பெயின்ல என்னதான் அங்க இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் வேர்ல்ட் கிளாஸா இருந்தாலும் இவங்கள பத்தி நிறைய பேர் பேச மாட்டேங்கிறாங்க. இவங்க ம். வந்துட்டு சைலண்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ம். அதாவது இவங்க வேலையை கரெக்டா பண்றதுனால தான் அந்த ஸ்பெயின் ம். டீம்னால ப்ராப்பரா பர்ஃபார்ம் பண்ண முடியுது. இவங்க ஆமா. இல்ல அப்படின்னா அது வந்துட்டு கிளியரா தெரியும். ஆமா. சோ இப்ப அடுத்தது நான் 2 விஷயம் மட்டும் ஸ்பெயினுக்கு, அதாவது நிறைய பேர் பேலன்ஸ்டு ஸ்குவாடு இவங்க தான் ஃபேவரட்ஸ், ஃபர்ஸ்ட் ஃபேவரட்ஸ் இவங்க தான், அப்புறம் தான் அர்ஜென்டினான்னு கூட சொல்லுவாங்க. எனக்கு 2 இப்ப நான் சொன்ன மாதிரி பெனால்டிஸ்னு வந்தா ஸ்பெயின் பிளேயர்ஸே ஆகட்டும், அந்த யூரோ 2021 லூயிஸ் என்ரிகே தான் சொன்னாரு. போன வேர்ல்ட் கப்ல கூட மொரோக்கோ கிட்ட பெனால்டிஸ்ல தான் தோப்பாங்க. நம்ம எவ்வளவு பெனால்டிஸ் பிராக்டிஸ் பண்ணாலும் ஸ்பெயின் வந்து அது அவங்க கிக்கர்ஸ் வந்து பெனால்டி அடிக்கிறதாகட்டும் இல்ல அவங்க கோல் கீப்பர் சேவ் பண்றதாகட்டும் ரெண்டுமே வந்து புவரா தான் இருந்திருக்கு ஸ்பெயினுக்கு. சோ இன்கேஸ் இந்த நாக் அவுட்ஸ் எல்லாம் பெனால்டிஸ் போற ரேஞ்சுக்கு போயிடுச்சு கேம் அப்படின்னா அங்க இருந்து அவங்களால வின் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து ஒரு கொஸ்டினா இருக்கு. அதே மாதிரி ஜெர்மனிக்கு சொன்ன அதே பாயிண்ட் தான். இவங்க கிட்டயும் அந்த டெசிக்னேட்டட் ஸ்ட்ரைக்கர் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கிடையாது. இவர் ஸ்ட்ரைக்கர் அப்படின்ற ஃபெரன் டாரஸ் டு அன் எக்ஸ்டென்ட் சொல்லலாம். வேற இவங்க எல்லாருமே அதான் மோஸ்ட்லி இந்த விங்கு ஒயிட் பிளே நம்பி தான் மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் இருக்காங்க. சோ ஆமா, அது ஒரு ஆமா. டக்குன்னு ஃபினிஷ் பண்றதுக்கு ஒரு பிளேயர் இல்லாதது வந்து அது ஒரு கன்சர்னா இருக்குமா ஸ்பெயினுக்கு? இப்போதைக்கு ஸ்பெயின்ல அப்கமிங் பிளேயர் சாமு ஆகிஹோவா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஹீஸ் ப்ராப்பர் நம்பர் 9 பிளேயர். ஓகே. இதுக்கு முன்னாடி அல்வாரோ மொராட்டா வச்சிருந்தாங்க. அது ஒர்க் அவுட் ஆகல. நான் ஆமா. அது ஏன்னு சொல்ல விரும்பல. ஓகே. அல்வாரோ மொராட்டா இந்த வாட்டி புரியுது. இல்லாதது ஒரு பாசிட்டிவா தான் பாக்குறேன். ஆப்வியஸ்லி ஒயர்சபால்னால சென்ட்ரல் விளையாடும் போது நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நிறைய கோல் ஸ்கோர்ஸ் இருந்தாலும் அதான் அந்த எப்பவுமே அதனாலதான் அந்த ஒரு நம்பர் 9 பிளேயரோட இம்பார்ட்டன்ஸ் தெரிய வரும். சோ இது 2 தான். ஏன்னா போன வேர்ல்ட் கப்பே நீங்க பாத்தீங்கன்னா கோஸ்டாரிக்கா கிட்ட பெரிய வின் பண்ணுவாங்க. அதாவது பொசிஷனும் வச்சுப்பாங்க, கோல்ஸும் பயங்கரமா போட்டு தாக்கி அவ்வளவுதான் ஸ்பெயின் டீப்பா போறாங்க, மினிமம் செமிஃபைனல்ஸ் முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்தா ரவுண்ட் ஆஃப் 16 மொரோக்கோ கிட்ட, ஏன்னா மொரோக்கோ நல்லா விளையாடுனாங்க இல்லன்னு சொல்லல. ஜப்பான்மே அந்த குரூப்ல வந்து ஜெர்மனி ஸ்பெயின் வரும். ஜப்பான் அன்பார்ச்சுனேட்டா மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ஜெர்மனியை வெளியில தள்ளிட்டு ஸ்பெயின் அண்ட் ஜப்பான் வருவாங்க. ஜப்பான் டேபிள் டாப்பர்ஸா முடிப்பாங்க. ஸ்பெயினையும் வின் பண்ணுவாங்க, ஜெர்மனியும் வின் பண்ணுவாங்க. இன்னொரு ஒரு டீம் இருக்கும் அந்த குரூப்ல, கோஸ்டாரிக்காவும் வின் பண்ணுவாங்க அந்த வருஷம். சோ அங்க இருந்து ஸ்பெயின் மொரோக்கோ கிட்ட வந்து பெனால்டிஸ்ல தோத்து அந்த மாதிரிலாம் இருக்கு. சோ லூயிஸ் டெலாஃபியூட்டா இன்னும் கொஞ்சம் அந்த லூயிஸ் என்ரிகேயோட ஸ்ட்ரக்சர்ல இருந்து அதுல இருந்த ஹோல்ஸ் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த ஹோல்ஸ் அடைச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். இதுக்கு மேல ஸ்பெயினுக்கு மேபி ஓவர் காம்ப்ளெக்ஸ் ஆகி அவங்க ஓவர் திங்கிங் பண்ணி எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம். அடுத்தது இவ்வளவு நாளும் மெஸ்ஸியோட டீம் அர்ஜென்டினா பத்தி நம்ம ஃபர்ஸ்டே பேசிட்டோம். இன்னொரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க, எப்படா எங்க ஆளை பத்தி பேசுவீங்க, எங்க டீமை பத்தி பேசுங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. போர்ச்சுகல் சைடு நம்ம போயிடலாம். ரொனால்டோ அகைன், நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல விரும்புறேன். நான் என்னதான் மெஸ்ஸி ஃபேனா இருந்தாலும் மத்த டாக்ஸிக் ஃபேன்ஸ் மாதிரி நான் கிடையாது. உனக்கும் தெரியும், நீயும் அப்படி கிடையாது, அது எனக்கும் தெரியும். சோ
எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி எனக்கு போர்ச்சுகல் வின் பண்ணாலும் ஓகே தான். நான் வந்து ஃபைனல்ஸ் போர்ச்சுகல் இன்கேஸ் இப்படி ஆகுதுன்னு வச்சுக்கேன், அர்ஜென்டினா போர்ச்சுகல் வந்து அர்ஜென்டினா சப்போர்ட் பண்ணுவேன். இப்போ அர்ஜென்டினாவால போக முடியல, போர்ச்சுகல் அர்ஜென்டினா தாண்டி டோர்னமெண்ட்ல இன்னும் கொஞ்சம் டீப்பா போனாங்க அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனை இல்லை. நான் போர்ச்சுகல் கூட வின் பண்ணா ஓகேன்னு தான் சொல்லுவேன். ஜெயிச்சு நல்லா இருங்கடா, அவ்வளவுதான். எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு அதான் அந்த ரைவல்ரிக்கு கொடுக்குற பிக்கஸ்ட் காம்ப்ளிமெண்ட் அதுவாதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆமா ரெண்டு ஆமா பேர்கிட்டயுமே ஆமா. லாஸ்ட்ல ஒரு வேர்ல்ட் கப் இருக்கு. ஃபேன்ஸ் இஷ்டத்துக்கு பேசதான் போறானுங்க. நம்ம ஆர்சிபி ஜெயிச்சதே பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து ம், ம். சமாளிக்க முடியாதா? சோ நம்ம ஃபேன்ஸ்க்காக நம்மளோட நேச்சர் ஆஃப் த ஸ்போர்ட், இந்த ஸ்போர்ட்டுக்கான பியூட்டி, இப்ப நாளைக்கு ஒரு 10 வருஷம் இல்ல ஒரு 50 வருஷம் கழிச்சு பேசுறாங்க அப்படின்னா இப்படி 2 பேர் இருந்தாங்க, இந்த 2 பேருக்குமே ஒரு கிளைமேக்ஸே கிடையாது, இவங்களோட ரைவல்ரி வந்து அப்படியே ஈக்குவலா முடிஞ்சது அப்படின்னு சொல்ற மாதிரி. நம்ம தான் பேலந்தார், மெஸ்ஸி மோர் டெக்னிக்கல் பிளேயர், அதெல்லாம் நிறைய இருக்கு. பட் ஒரு ஓவராலா சொன்னா 2 பேருமே இப்போ ரொனால்டோக்கு மிஸ் ஆகுறது அந்த ஒண்ணுதான். யூஎஃபா நேஷன்ஸ் லீக்கும் வச்சிருக்காரு, யூரோவும் வச்சிருக்காரு. வேர்ல்ட் கப் ஒண்ணுதான் மிஸ் ஆகுது கரெக்ட் ரொனால்டோக்கு. கரெக்ட். புஸ்கஸ் வச்சிருக்காரு, அவரும் பேலந்தார்லாம் வின் பண்ணிருக்காரு. அந்த வேர்ல்ட் கப்பும் அடிச்சாங்க அப்படின்னா எனக்கு அது இன்னும் ஒரு எப்படி சொல்றது, அது நான் சொன்ன மாதிரி இந்த ரைவல்ரிக்கு அது ஒரு பெஸ்ட் எண்டிங்கா இருக்கும். ம், ம். நல்ல பாயிண்ட்ரா. ஆப்வியஸ்லி ஆமா. போர்ச்சுகலுக்கு, அதாவது இப்ப யாரு போர்ச்சுகல் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே இது ரொனால்டோட லாஸ்ட் வேர்ல்ட் கப் அப்படின்னு தான் ட்ரீட் பண்றாங்க. ஆனா போர்ச்சுகலுக்கு ரொனால்டோ இல்லாமலே மத்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா விளையாடுறாங்க, எல்லாருமே டாப் குவாலிட்டியா இருக்காங்க. ஆப்வியஸ்லி எங்க தலைவர், இதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல, ப்ரூனோ பெர்னாண்டஸ். கரெக்ட். அதே மாதிரி ரொனால்டோ பத்தி பேசிட்டு இருக்கும்போது ரொனால்டோவுமே நான் அந்த மெஸ்ஸிக்கு சொன்ன அதே மாதிரி தான். அந்த ஒன்ஸ் யூரோப்பை விட்டு வந்தோனே என்னதான் அவங்க நல்லா கான்ட்ரிபியூட் பண்ண நினைச்சாலும் யூரோப்ல இருக்க அந்த ஸ்டாண்டர்ட்ஸுக்கு மத்த லீக்ஸ் இல்ல. அதுவும் சவுதி ப்ரோ லீக்லாம் நம்ம சொல்லணும். அங்கேயே ரொனால்டோவும் வந்து நிறைய இது வந்து கொஞ்சம் அஃபென்சிவா தான் இருக்கும். பட் உங்களுக்கே தெரியும் மோஸ்ட்லி டேப் இன் அண்ட் பெனால்டி கோல்ஸ் தான் ரொனால்டோ அடிச்சிட்டு இருக்காரு. லாங் ஷாட்லாம் எங்கேயோ ஒரு 10 மேட்ச் ஆனா கொஞ்சம் பாக்ஸ்ல இருந்து அந்த நார்மல் ஷாட் அந்த மாதிரி தான் அடிக்கிறாரு. அது கோல் அடிக்கிறதுன்றதை தாண்டி மோஸ்ட் பாசஸும் போட ட்ரை பண்றாரு. அந்த என்னதான் இருந்தாலும் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைதான். ரொனால்டோ இஸ் நாட் த ரொனால்டோ விச் வி நோ. பழைய ரொனால்டோ அவர் கிடையாது, நிறைய மாறிடுச்சு. இப்போ அவரால் இப்போ இந்த போர்ச்சுகல் ஸ்குவாட்லயுமே நான் அதான் மெஸ்ஸிக்கு சொன்ன மாதிரி மெஸ்ஸி இவங்க இன்ஜுரி ஆகாம பாத்துக்கிறதுக்கு ப்ரொடெக்ட் பண்ண போறாங்க அப்படின்னா ரொனால்டோ வந்து ரொனால்டோ முடிஞ்ச அளவுக்கு ரொனால்டோ கான்ட்ரிபியூஷன்ஸ் இல்லாம இந்த போர்ச்சுகல் எப்படி எடுத்துட்டு போலாம் அப்படின்றதான் பாப்பாங்க கோச் ஆகட்டும். ஏன்னா ப்ரூனோ இருக்காரு. இப்ப நம்ம தான் இப்ப போர்ச்சுகலுமே சொல்லணும் அப்படின்னா நிறைய இதுவுமே உண்மையை சொல்ல போனா ஸ்டார் ஸ்டட்டட் டீம்னு பார்த்தா போர்ச்சுகல கண்டிப்பா நான் டாப் 3ல வைப்பேன் இந்த வேர்ல்ட் கப்ல. ஏன்னா நிறைய ஸ்டார்ஸ் தான் இருக்காங்க இந்த டீம்ல. ப்ரூனோ ஆகட்டும், டிஃபென்ஸ்ல ரூபன் டியாஸ் இருக்காரு, கோல் கீப்பரே அவங்க டியோகோ கோஸ்டா இருக்காரு, அந்த மாதிரி நிறைய பிளேயர் இருக்காங்க. ஆனா ஒண்ணும் இல்ல, அந்த டீம்ல அழகா அப்படியே ஒரு 3 பிளேயர் இப்போ சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணிட்டு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா வந்திருக்காங்க வின் பண்ணிட்டு. கரெக்ட். அதுக்கு மேல கூட கோன்சாலோ ராமோஸ் இருக்காரு ஸ்ட்ரைக்கர், அதான் எக்ஸாக்ட்லி சொல்ல போனா. எஸ், அப்ப 3 கூட இல்ல 4. ஆமா, நீ சொன்ன 3 யாரு? நூனோ மெண்டஸ், விட்டினியா, ஜோவோ நெவஸ். விட்டினியா, ஜோவோ நெவஸ். ஆமா, சொன்ன மாதிரி இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னும் போது ஆனாலுமே எனக்கு இந்த போர்ச்சுகல் ஸ்குவாட்ல இப்போதைக்கு அதான் ரொனால்டோவோட ஃபார்ம், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு சின்ன கன்சர்னா இருந்தாலும் டிஃபென்ஸ்ல என்னதான் நிறைய ஸ்டார் பிளேஸ் இருந்தாலும் அது என்னமோ எனக்கு அந்த அட்டாக் அண்ட் மிட்ஃபீல்ட் அளவுக்கு டிஃபென்ஸ் உட்காரல போர்ச்சுகலுக்கு அப்படின்னு தான் சொல்றேன். ஏன்னா ஒருத்தரும் ரொம்ப யூனிக்கா இருக்காங்க. இவங்களை அப்படியே உட்கார வச்சு அந்த டிஃபென்ஸ் லைனை போட்டோம் அப்படின்னா அது எனக்கு கன்சீட் பண்ணாம இருப்பாங்களா அப்படின்றது வந்து ஆப்வியஸ்லி இல்ல. நீ சொல்றது நல்ல பாயிண்ட் தான். ஏன்னா லெஃப்ட் பேக்னு எடுத்தோம்னா நூனோ மெண்டஸ் தான், வேற யாரும் வரப்போறது இல்ல. ரைட் பேக் அப்படிங்கும்போது டியோகோ டாலோ தான் மோஸ்ட்லி இருக்கும். ஜோவோ கேன்சலோ இப்போ யூரோப்புக்கு திரும்ப ரிட்டர்ன் பண்ணதுனால ஜோவோ கேன்சலோ வரலாம். சென்டர் பேக் நீ சொன்ன ரூபன் டியாஸ் விட்டா அந்த ஒரு வாலா நிக்கிறதுக்காக ஒரு பிளேயர் இல்ல. கொன்சாலோ இனாசியோ நல்ல சென்டர் பேக் தான், பட் அவரு ஸ்போர்ட்டிங் சிபி விட்டு வேற டீம்ல வந்து அவர் டேலண்ட் ப்ரூவ் பண்ணது இல்ல. சோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது ஒண்ணு. அதான் இவங்களுக்கும் நம்ம எப்படி டிமரியா அர்ஜென்டினாக்கு இல்லாத, டிமரியா இல்லாத ஒரு கன்சர்னா சொன்னோமோ இவங்களுக்கும் பெப்பே இல்லாத ஒரு பெரிய கன்சர்னா இருக்கும் டிஃபென்ஸ்ல. நீங்க இப்படி யோசிச்சு பார்க்கலாம், இப்போ இருக்க ரூபன் டியாஸும் பெப்பேவும் நின்னாங்கன்னா அங்க அதுவே ஒரு வால் தான். அந்த இடத்துல இப்போ பெப்பே இல்லாத அவங்களுக்கு கண்டிப்பா அதுவுமே ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருக்கும். சோ அடுத்து நம்ம என்னதான் மத்த போர்ச்சுகீஸ் பிளேயர்ஸ் பத்தி பேசினாலும் ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா இந்த வேர்ல்ட் கப்ல நடக்கும். அந்த டீம்ல இருக்கிற அந்த 23, 24 பேருமே டியோகோ ஜோட்டாக்காக உயிரை கொடுத்து ஆடுவாங்க. அதை மட்டும் நம்ம எல்லாராலையும் பார்க்க முடியும், இது நடக்கும். ஆமா, கரெக்ட். ஆமா, இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, ரொம்ப டார்க்கான ஸ்டோரி அது. நெக்ஸ்ட் ஓகே, மெஸ்ஸி ஃபேன்ஸோட மெஸ்ஸி ஃபேன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மெஸ்ஸியை பத்தி பேசிட்டோம். அடுத்தது ரொனால்டோ ஃபேன்ஸோட வேலையை முடிஞ்சது. அடுத்தது இன்னும் ஒருத்தர் பெண்டிங் இருக்காரு, ஒருத்தர் இருப்பான். அதேதான், நெய்மார் தான். பிரேசிலுக்கு போயிடலாம். அகைன் நீங்க பிரேசிலுமே நெய்மார் தான் அப்படின்றத தாண்டி பிரேசிலோட ஸ்குவாடுமே அகைன் நல்ல டெப்தா இருக்கு. ஜோவா பெட்ரோவே வெளில உட்காந்துட்டு இருக்காருன்னா அப்ப நீங்க பிரேசிலோட ஸ்குவாட் ஸ்ட்ரென்த்தும் நீங்க பார்க்கணும். பத்தாவதுக்கு கார்லோ ஆன்செலோட்டி வந்துட்டாரு. தீத்தே நீங்க என்னதான் டைட்டில் வின் பண்ணாலும் லாஸ்ட் ஒரு தீத்தே பிரேசில விட்டு போகும்போது அவரோட அந்த
இம்பாக்ட் பெருசா இருந்த மாதிரி தெரியல. பிரேசில் ஸ்ட்ரகிள் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பழைய பிரேசிலா யாருக்கும் தெரியல. இப்ப கார்லோ ஆன்செலாட்டியால அந்த நாங்க எப்ப வேர்ல்ட் கப்னு வந்தா பிரேசில் இல்லாம இருக்காதுடா அப்படின்ற மாதிரி டீம் எடுத்துட்டு வர முடியுமா? வேர்ல்ட் கப்னாலே பிரேசில் தான் இல்லையா? ஆஹ் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் மனசுல பிரேசில் அப்படின்னு சொன்னோம்னாலே வேர்ல்ட் கப் ஞாபகம் வரும். பெலே ஞாபகம் வருவாரு, உம் நெய்மார், சில உம் பேருக்கு R9, அது அவங்க ஜெனரேஷனை பொறுத்து ஆமா இல்லையா? கரெக்ட். ரொனால்டினியோ. பிரேசில் அப்படின்னாலே உம் ரொனால்டினியோ கரெக்ட். ஆஹ் அதுதான். சோ பிரேசில் அப்படின்னாலே ரெண்டே வார்த்தை தான், ஜோகா பொனிட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க விளையாடுற அந்த கிரியேட்டிவ் ஃபுட்பால், நிறைய உம் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி விளையாடுறது, உம் அது வந்துட்டு எப்பவுமே ஒரு ப்ரெஷர். அதாவது பிரேசில்னாலே இப்படிதான் போர்ச்சுகீஸ்ல விளையாடும் அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. ம் ஆமா, பிரேசிலியன்ல கரெக்ட். அதான். பிரேசில் ம் கிட்ட ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, 2 or 3 வெரி இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் வந்துட்டு அவங்க ம் ஸ்குவாட்லேயே இல்லை. அதாவது எடர் மிலிட்டாவோ, அதுக்கப்புறம் வில்லியான் எஸ்தோவா, அதுக்கப்புறம் ம் ம் ரொட்ரிகோ, இந்த மாதிரி பிளேயர்ஸ் ம் எல்லாம் இல்லை. ஒரு டிராபேக்காக தான் பார்க்குறேன் நான் இதை. அது ம் இல்லாமல் டிஎம்எஃப் என்னதான் கேசமீரோ இப்போ நல்ல ஃபார்ம்ல இருந்தாலும், ம் கேசமீரோ விட்டா அங்கே வேற யாரும் இல்லை. ஃபபினியோ ஆப்வியஸ்லி யூரோப்ல விளையாடல, ஸோ என்ன குவாலிட்டியில் இருப்பாரு அப்படின்னு தெரியல. கரெக்ட். ஸோ நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, ஃபுல் பேக்ஸும் டிஃபென்ஸும் அவங்களுக்கு சாலிடா இல்லை. அது ஒன்று தான் பிரச்சனை. ஏன்னா இப்ப நிறைய நான் ஏன் சும்மா அடிக்கடி கிரிக்கெட் பத்தி கம்பேரிசன் வைக்கிறேன் அப்படின்னா, நிறைய இன்னும் ஃபேன்ஸ் கனெக்ட் பண்ண ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக தான். உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட்ல நம்ம வெறும் எந்த ஸ்போர்ட் பத்தி பேசுறோமோ அதையே ஃபோக்கஸ் பண்ணி பேசுவோம். இப்போ அகைன் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த இவங்க பிரான்ஸ் வந்து எப்படின்னா கைண்ட் ஆஃப் குஜராத் டைட்டன்ஸ் மாதிரி வின் பண்ணிட்டு அடுத்த சீசன் ஃபைனல் வந்தாங்க. அந்த மாதிரி இப்ப பிரேசிலுமே நீங்க பாத்தீங்கன்னா அந்த அதே எல்லோ ஜெர்சி, கிரிக்கெட்ல அதே எல்லோ ஜெர்சி போட்டு ஒரு மான்ஸ்டர் டீம் ஒன்னு இருக்கு. அந்த இந்தியன் ஃபேன்ஸை விட அந்த ரிக்கி பாண்டிங்கோட ஆஸ்திரேலியாவுக்கு விளையாட 11 எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இந்த பிரேசில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்த ரொனால்டினியோ ஏரால இருந்தா அந்த 11 பிளேயர்ஸுமே எல்லாருமே ஃபுட்பால் பாக்குற, அதாவது டீப்பா பாக்குற ஃபேன்ஸ் தாண்டி கேஷுவல் ஃபேன்ஸ்க்கே அந்த டீம் தெரியும். அந்த 11 ஸ்டார்ட் பண்ற 11 தெரியும். இப்போ நம்ம ரோபர்ட்டோ கார்லோஸ் எடுத்துக்கலாம் இந்த சைடு, அந்த சைடு வந்து இவர் காஃபு எடுத்துக்கலாம், இவரு காக்கா இருப்பாரு, ரொனால்டினியோ, இந்த மாதிரி அந்த டீமை வந்து அப்படியே சொல்லுவாங்க எல்லாருமே. அப்படிப்பட்ட ஒரு டீம் வந்து பிரேசில் இப்போ இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இப்ப நம்ம சொன்ன மாதிரி அவங்களுக்குமே கொஞ்சம் பிளேஸ் மிஸ் ஆகுறாங்க. ஜோவா பெட்ரோ கிடையாது, அதெல்லாம் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இப்ப நான் ஏன் இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னா, நெய்மார் ஃபேன்ஸுக்கு இது கொஞ்சம் ஏத்துக்க முடியாது. பட் உண்மை அதுதான். நெய்மார் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா பிரேசிலோட செட்டப்ல மெயின் பிளேயர் கிடையாது. இப்போ வந்து மீடியா பிரஷர் தாண்டி, ஏன்னா ரொனால்டோ இருக்காரு, மெஸ்ஸி இருக்காரு, ஹாலாண்ட் இருக்காரு, எம்பாப்பே இருக்காரு, மாட்ரிச் இருக்காரு, கேன் இருக்காருன்னும் போது அப்போ நெய்மார் அங்க இல்ல அப்படின்னா அது ஒரு கைண்ட் ஆஃப் மீடியா பிரஷர்னாலதான் கடைசி டைம்ல கார்லோ ஆன்செலோட்டி எடுத்த கால் மாதிரி தான் அது தெரியுது. ஏன்னா அவரும் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அவரு பிரேசிலியன் லீக் தான் விளையாடுறாரு, சாவோ பவுலோக்கு விளையாடுறாரு. அந்த டீமே பாத்தீங்கன்னா நெய்மார் கஷ்டப்பட்டு ஹெல்ப் பண்ணாருன்னு தான் வருது. அது மத்த பிளேயர்ஸ் விளையாடுறத தாண்டி நெய்மாரால அதை மீறியும் நிறைய விஷயம் பண்ண முடியும். கஷ்டப்பட்டு ஒரு டீமை வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் லாஸ்ட்ல ரெலகேஷன் தாண்டி வெளில எடுத்துட்டு வந்தாரு. இப்ப அகைன் மறுபடியும் இந்த சீசனும் ரெலகேஷன் ஜோன்ல தான் விளையாடிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது நெய்மாருமே இப்ப நம்ம மெஸ்ஸி, ரொனால்டோ சொன்ன அதே பாயிண்ட் தான். பழைய நெய்மார் கிடையாது. அந்த கால்ல வித்த காட்டுற நெய்மார்லாம் வந்து இப்போ அதே மாதிரி எத்தனை மேனேஜர்ஸ் வந்து கால்ல எல்லாம் வித்த காட்ட விடுறாங்கன்றதே ஒரு கொஸ்டின் மார்க் தான். மோர் ஆஃப் அந்த டீம் பிளே நம்பிதான் இறங்குறாங்க. இண்டிவிஜுவல்ஸ் நீங்க அதனாலதான் நிறைய லாங் ஷாட்ஸ் பார்க்க முடியல, நிறைய ஸ்கில்ஸ் பார்க்க முடியல. பாஸ் மட்டும் போட்டுட்டே இருங்க, பிரஸ் பண்ணிட்டே இருங்க, பால் இல்லைன்னா டக்குன்னு இது ஸ்பேஸ் கிரியேட் ஆச்சுன்னா கோல் அடிச்சிருங்க, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா தான் இருக்கு. இந்த வேர்ல்ட் கப் மேபி அது மாத்துமா? ஏன்னா 48 டீம்ஸ் இருக்காங்க, 48 டிஃப்ரெண்ட் ஐடியாஸ். நம்ம சொன்ன மாதிரி அகைன் என்ன சொல்ற மாதிரி டேட்டா ஓரியன்டா ஸ்போர்ட்ஸ் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி இந்த வேர்ல்ட் கப் ஒரு எக்ஸப்ஷனா அமைஞ்சது அப்படின்னா ஸ்போர்ட்ஸுக்கே அது ஒரு ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஹிஸ்டரி வில் ரிப்பீட் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அந்த வைப்ஸ்ல இருந்து டேட்டா ஓரியன்டா போய் எனக்கு தெரிஞ்சு திரும்ப அப்படியே வைப்ஸுக்கு தான் வரும். ஏன்னா அந்த அன்பிரடிக்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்துட்டு நம்ம அங்க மனசை வச்சு ஆடும்போது தான் அதை நிறைய காட்ட முடியும் நம்மளால. பிரேசில் பத்தி கடைசியா ஒரு விஷயம் சொல்லிடுறேன். டீம் கெமிஸ்ட்ரி இந்த வேர்ல்ட் கப்ல உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்து ஆகணும். ஏன்னா அதுல இருக்கிற எல்லா பிளேயர்ஸும் வந்துட்டு ரொம்ப கனெக்டடா இல்ல. அதாவது இந்த ஒரே டீம்ல விளையாடுற பிளேயர்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்காங்க. ஹெவிலி அவங்க வந்துட்டு ஒரு டீப் ரன் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். சோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு என்னோட ப்ரெடிக்ஷன். இப்போதைக்கு குவார்டர்ஸ் வந்துருவாங்க கண்டிப்பா, அது மட்டும் நான் சொல்றேன். அதுக்கு மேல எனக்கு தெரியல. தென் நம்ம அடுத்து இங்கிலாந்து போயிடலாம். இங்கிலாந்து இருக்காங்க, அவங்களும் ஒரு வாட்டி வேர்ல்ட் கப் வின் பண்ணிருக்காங்க. ஹாரி கேன் இருக்காரு. அகைன் அதுவுமே ஒரு சின்ன பசங்க தாண்டி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தாண்டி ஃபுல் பேலன்ஸ் ஸ்குவாட் தான் இங்கிலாந்துமே. இவ்வளவு நாள் சவுத் கேட்டே அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருந்தாரு. ஏன்னா அவரு முக்கியமான டைம்ல அவர் போற டாக்டிக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப எப்படி சொல்றது, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் டாக்டிக்ஸா அப்படின்னு நமக்கே தோணும். ஆமா, அதான் இங்கிலாந்து ஃபேன்ஸ் நிறைய பேர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆன ரீசன் அதுதான். இப்போ
டுஷல் வந்து தாமஸ் டுகல் வந்து நம்ம அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. அவர் வந்து ஒரு நல்ல மேனேஜர் தான். செல்சி வச்சு யூஎஃப்ஆ சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணிருக்காரு. ஹி நோஸ் அகைன் ஹவு டு டெலிவர் இன் கிளட்ச் மேட்சஸ். அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ அதான் இந்த ஸ்குவாட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறேன்? ஹாரி கேன் வேற இங்கிலாந்து வின் பண்ணா எனக்கு தான் பேலன் தாருன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹாரிகேன், அதாவது ஹாரிகேனை வந்துட்டு நிறைய பேர் இன்னும் திரும்பி பார்க்கணும். ஏன்னா ஒரு பிரீமியர் லீக்ல பண்ண கான்ட்ரிபியூஷனா இருக்கட்டும், இப்போ பாயர்ன் மியூனிக்ல பண்ற காம்படிஷனா இருக்கணும், ஹி அப்சல்யூட்லி டிசர்வ்ஸ் எவ்ரிதிங் அப்படின்னு அந்த தான் நான் சொல்லுவேன். டிப் இருக்கும், ஹைஸ் இருக்கும், லோஸ் இருக்கும். ஹாரி கேன் கரியர்ல அது கிடையவே கிடையாது. எந்த வருஷம் வந்தாலும் நான் பாட்டு கோல் அடிச்சுட்டே இருப்பேன், அவ்வளவுதான். அந்த அப்படியே மாதிரி தான் மேலதான். ஆமா, அதுதான். ஒரு விஷயம், இங்கிலாந்து யாராவது சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. தாமஸ் டூகலுக்கு இது ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப், அதனால எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாவே வச்சுக்கோங்க. ஆமா, கரெக்ட். என்னதான் ஒரு யூஎஃப்ஆ சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணியிருந்தாலும் வேர்ல்ட் கப் இஸ் a டிஃபரெண்ட் பீஸ்ட். அதனால அந்த பீஸ்ட்டை ஹேண்டில் பண்றதுக்கு நிறைய பேர் திணறி இருக்காங்க, நிறைய பேர் அடி வாங்கியிருக்காங்க, நிறைய பேர் சக்சீடும் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் அதுல மட்டும் தான் ஸ்பெஷலா வேற இருந்திருக்காங்க. எக்ஸாம்பிள் லியோனல் ஸ்கேலோனி. அவரை நீங்க எடுத்துட்டு வந்து இப்போ ஒரு பிரீமியர் லீக் மாதிரி லீக்ல இல்லனா ஒரு இயர் ஃபுல்லா நடக்கிற லீக்ல விட்டீங்கன்னா அவரால் எந்த அளவுக்கு கோப் அப் பண்ண முடியும் தெரியாது. இந்த நாங்க 7 மேட்ச் விளையாட போறோம், 8 மேட்ச் விளையாட போறோம்னா அதுல உயிரை கொடுத்து விளையாட முடியுமே தவிர, அதான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஓகே. ஒரு விஷயம், தாமஸ் டூஹல் பத்தி பேசும்போது பிளேயர் செலெக்ஷன் அது வந்துட்டு நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க, எஸ்பெஷலி கோல் பால்மர் விட்டது. ஏன்னா கிளப் வேர்ல்ட் கப்பு யூஎஸ் கிரவுண்ட்ஸ்லேயே ஆடி செல்சி வின் பண்ணிச்சு. அந்த கண்டிஷன்ஸ் கோல் பால்மர் அளவுக்கு வர நிறைய பேருக்கு தெரியாது. எதுக்கு அந்த மாதிரி ஒரு மனுஷனை வெளியில விட்டாரு அப்படின்னு தெரியல. ஆப்வியஸ்லி ஃபில் ஃபோர்டன், ட்ரெண்ட் அலெக்சாண்டர் ஆர்னால்ட் அவங்க ரெண்டு பேரும் ஃபோர்டன் மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட் தான். ஆஸ் எ சிட்டி ஃபேனா அது தெரியும். ஏன்னா அவருக்கு போன லாஸ்ட் ஒரு வருஷம் ஃபியூ இயர்ஸாவே வந்து பழைய ஃபில் ஃபோர்டன் மாதிரி கிடையாது. ட்ரெண்ட் அலெக்சாண்டர் ஆர்னால்ட் மிஸ் பண்ணது வந்து நம்ம இதை நிறைய வாட்டி பேசியிருக்கோம். அந்த இங்கிலாந்துல தான் வந்து ஒரு பொசிஷன்ல 11 பேர் போடலாம், அத்தனை பிளேயர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப நீங்க ரைட் பேக்னு எடுத்தீங்கனாலே அலெக்சாண்டர் ஆர்னால்ட் இருப்பாரு, வாக்கர் விளையாடுவாரு, ஒரு சில டைம் ட்ரிப்பியர் கூட விளையாட வைக்கலாம், ஸ்டோன்ஸ் விளையாடுவார் அந்த பொசிஷன்ல. இந்த மாதிரி நான் 4 பேர் சொல்லிட்டேன். ரீஸ் ஜேம்ஸ், அதுதான் சொல்லிட்டே போலாம். ஆரன் வான் பிசாக்கா, வான் பிசாக்காலாம் இருந்தாரு. அதுதான் அந்த மாதிரி அவங்களோட ஸ்குவாட் டெப்த்ன்றதை தாண்டி அந்த கண்ட்ரியே ஒரு டெப்தான கண்ட்ரி தான் ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் தான் நான் சொல்லுவேன். ஒரு சைடுல புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அலெக்சாண்டர் ஆர்னால்ட் இப்போ ரைட் பேக்ல இருந்து இப்போ மிட்ஃபீல்டரா தான் விளையாடிட்டு இருக்காரு. ஆப்வியஸ்லி இங்கிலாந்து மிட்ஃபீல்ட் அப்படின்னு பார்க்கும்போது டெக்லன் ரைஸ், எலியட் ஆண்டர்சன் அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ ஒரு சைடுல புரிஞ்சுக்க தான் முடியுது. டெக்லன் ரைஸ் பத்தி சொல்லும் போது அகைன் அவரு இந்த டோர்னமெண்ட்ல அவரையும் கொஞ்சம் தீவிரமா ஃபாலோ பண்ணேன்னா, ஆர்சனலுக்கு வந்து லிட்டரலா எல்லாமே அவர் தான், உயிர் மூச்சு எல்லாமே ஆர்சனலுக்கு வந்து இந்த வாட்டி டெக்லன் ரைஸ் தான் இருந்திருக்காரு. சோ இப்ப இங்கிலாந்துக்கு எப்படி அதே, ஏன்னா அந்த பொசிஷன் டிஎம்எஃப்ன்றது வந்து எவ்வளவு முக்கியமான பொசிஷன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த வேர்ல்ட் கப்ல அவர் எப்படி விளையாட போறாரு அப்படின்றத பாக்கிறதுக்காக இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். சோ இப்போ இங்கிலாந்துன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹாரி கேன் ஃபர்ஸ்ட், பெல்லிங்ஹாம் செகண்ட், ரைஸ் தேர்ட். இவங்க 3 பேர் கன்சிஸ்டன்டா டெலிவர் பண்ணுவாங்க எல்லா மேட்ச்லயும். ஆமா, கரெக்ட். இதை தாண்டி மத்த பிளேயர்ஸ் என்ன பண்ண போறாங்க அப்படின்றது நம்பிதான் அவங்க வேர்ல்ட் கப் கேம்பெயினே இருக்கு அப்படின்னு சொல்றோம். சோ இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு டீம்ஸ் கவர் பண்ணிட்டோம்ல நம்ம. இவங்களாம் தான் ஃபேவரட்ஸ் அப்படின்ற இருக்கிற மாதிரி டீம்ஸ் கவர் பண்ணிட்டோம்ல. ஆமா ஆமா. சோ அடுத்தது இப்போ ஏதாவது டீம் மிஸ் பண்ணோமா? எனக்கு யாரும் மிஸ் ஆகுற மாதிரியே தோணுது. போர்ச்சுகல், இங்கிலாந்து, ஸ்பெயின் பத்தி பேசிட்டோம். ஜெர்மனி, அர்ஜென்டினா ஆப்வியஸ்லி, அதுக்கப்புறம் பிரான்ஸ். ஓகே, 7 டீம் தான். சோ ஓகே, இப்போ நம்ம வந்து நாங்க அந்த டார்க் ஹார்சஸ்ன்றத போறதுக்கு முன்னாடி ஒரு சில டீம்ஸ்லாம் இந்த டீம் எல்லாம் வேர்ல்ட் கப் வின் பண்ணா நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில டீம் மைண்ட்ல இருக்கு. நான் அந்த டீம்ஸ் எல்லாம் சொல்றேன். அப்கோர்ஸ் எர்லிங் ஹாலண்டுக்காக நார்வே, பாவம் அந்த மனுஷனுக்கு அவரால தான் வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. பட் அவர் ஹி ஹஸ் பீன் நார்வே இஸ் 90% ஹாலண்ட். ஆமா, கரெக்ட். சோ அதுதான் அவரும் இந்த வாட்டி இருந்திருக்காரு. அது ஒரு இந்த நமக்கு இல்லைனாலும் இந்த மீடியா சேனல்ஸ்க்கு எல்லாம் ஒரு மேட்ச் ஹைப் பண்றதுக்கு வந்து அது நல்ல டூலா இருக்கும். இப்ப நார்வேக்கு பதில் அந்த இடத்துல வேற ஏதாவது டீம் இருந்தா அப்படின்னா அந்த குரூப்பே வந்து யாரும் அவ்வளவு கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. பிரான்ஸ் ஈஸியா வெளியில வந்துருவாங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பிரான்ஸ் வர்சஸ் நார்வேன்னு ஒரு மேட்ச் வரப்போகுது கண்டிப்பா. எம்பாப்பே வர்சஸ் ஹாலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மீடியா ஹவுஸ் எல்லாம் வைக்க போறாங்க ஃப்ரண்ட்ல. அது கண்டிப்பா பயங்கர ஹைப்பா தான் இருக்கும். இதை தாண்டி இப்போ நான் வேர்ல்ட் கப்னும் போதே நம்ம எப்படி பாக்குறோம், நம்ம சுத்தி இருக்கவங்க அதை எப்படி அப்ரோச் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நானும் எங்க அப்பா வேர்ல்ட் கப் மேட்ச் பார்த்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி எங்க அம்மாவுக்கு வந்து ஆல்வேஸ் இட்டாலி அண்ட் நெதர்லாண்ட்ஸ் இந்த 2 டீமே வந்து ஒரு ஃபேவரட் டீமா தான் இருந்திருக்கு. பிரேசில், அர்ஜென்டினாலாம் அவங்கலாம் டாப்ல இருப்பாங்க. இந்த டீம்ஸ் எல்லாம் வந்து இவங்க விளையாடுறது பார்க்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அன்பார்ச்சுனேட்லி இட்டாலி அண்ட் டென்மார்க் இந்த வருஷம் கிடையாது. நெதர்லாண்ட்ஸ் இந்த வாட்டி ஏதாவது பண்ணுவாங்கன்னு நீ நினைக்கிறியா? கொஞ்சம் இம்ப்ரெஸ், ஒரு குவார்டர் ஃபைனல்ஸ் இல்ல செமி ஃபைனல்ஸ் வரைக்கும் வருவாங்க. போன வருஷம் குவார்டர் ஃபைனல்ஸ் வந்தாங்க. இப்போ ரவுண்ட் ஆஃப் 32 வரை இருக்கு. அதுதான், அதை தாண்டி வருவாங்களா அப்படின்னு நீ நினைக்கிறியா? அதே மாதிரி ரெப்ளிகேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆப்வியஸ்லி இதை வந்து அந்த வேர்ல்ட் கப் கேம்பெயின் ஆரம்பிக்கும் போது தான் பார்க்க முடியும். நெதர்லாண்ட்ஸ் பத்தி நிறைய பேர் பேசல. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க சர்ப்ரைஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்மளே பார்த்தோம் லாஸ்ட் வேர்ல்ட் கப்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்ட்டு. நான் வந்துட்டு ஒரு நியூட்ரல் பொசிஷன்ல தான் இருக்கேன்.
ம். நெதர்லாண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா. ஆமா. அதே மாதிரி இன்னொரு டீம் நம்ம மிஸ் பண்ணது வந்து குரோவேஷியா. கண்டிப்பா ஆனா ஆமா, எல்லா ஆமா. லூகா மாட்ரிச் மட்டும் இல்ல, நிறைய பேர் வயசான பிளேயர்ஸ் தான் அந்த டீம்ல இருக்காங்க. அது ஒரு ரீசன். அவங்களுமே அப்படி குரோவேஷியால யாரா இவனுங்கன்னு எட்டி பாக்குற மாதிரி தான் 2018 விளையாடினாங்க. அதுக்கப்புறமும் வந்து 2018ல ரன்னர் அப், அதாவது செகண்ட் பிளேஸ்ல முடிச்சாங்க அப்படின்னா, அதுக்கு அதுக்கு அடுத்த சீசன் 2022ல அதாவது அர்ஜென்டினா வின் பண்ண அந்த இயர் வந்து தேர்ட் பிளேஸ் முடிச்சாங்க. தேர்ட் பிளேஸ் மேட்ச் விளையாடி ம். அதுல வின் பண்ணி முடிச்சாங்க. சோ அதான் குரோவேஷியாவுமே இப்போ வந்து ஒரு அவங்க டார்க் ஹார்சஸ் எல்லாம் தாண்டி அவங்களுமே ஒரு என்ன சொல்றது டஃப் ஃபைட் கொடுக்குற டீம் தான் அப்படின்ற மாதிரி தான் ஆமா, ஒரு வந்திருக்காங்க. கண்டெண்டரா தான் இருக்காங்க அதுல. ஆமா, கண்டிப்பா ஒரு மைல்டு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் அவங்க தான் யங்ஸ்டர்ஸும் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் ரெண்டு பேரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்குவாட் பேலன்ஸ்டா இருந்தா மட்டும் தான் வின் பண்ண முடியும். ஒன்னு ரொம்ப ஆமா. யங்ஸ்டர்ஸ் இருந்தாலும் சரி, இல்ல ரொம்ப எல்லாருமே வந்து ஏஜ்டு பிளேயர்ஸ் இருந்தாலும் சரி, அது என்னைக்குமே வந்து நம்ம நினைச்ச மாதிரி முடியாது. சோ அப்படிதான் ம். இருக்கு. இப்போ நம்ம வீடியோட லாஸ்ட் செக்மெண்ட்டுக்கு முன்னாடி செக்மெண்ட் வந்துடலாம். டார்க் ஹார்சஸ் யாரு சர்ப்ரைஸ் டார்க் ஹார்சஸ். பண்ணுவாங்கன்னு நினைக்கிற அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நீ சொல்லு. ஓகே, என்னோட டார்க் ஹார்ஸ் சாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொலம்பியா. எதுக்கு ம், அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல பிக். ஆப்வியஸ்லி வேர்ல்ட் கப் 2014 அப்படின்னாலே ஹேமஸ் ராட்ரிகஸ். அது கரெக்ட். மட்டும்தான் எல்லார் மனசுலயும் நிக்கும். அது இல்லாம எல்லா சைட்லயுமே பிளேயர் குவாலிட்டி அவங்க கிட்ட நல்லா இருக்கு. இப்போ ஒரு டார்க் ஹார்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, இதுக்கு வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்லி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டார்க் ஹார்ஸுங்கிறது வந்துட்டு அந்த எந்த கண்ட்ரியில விளையாடுறாங்களோ அந்த கண்ட்ரிக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கும். அதாவது ஒரே அட்மாஸ்பியரா இருக்கும். கிளைமேட் வைஸ் எடுத்துக்கோங்க, ஒரே ஆல்மோஸ்ட் சிமிலர் கிளைமேட்டா இருக்கும். இல்ல அவங்க விளையாட போற கண்ட்ரியில உங்களுக்கு ஃபேன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். இந்த மாதிரி தான் வந்துட்டு டார்க் ஹார்ஸோட சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இல்ல இன்னொன்னு பிளேயர் நீங்க குவாலிட்டி. பாத்தீங்கன்னா, அந்த இப்போ ரீசெண்டா விளையாடின கோப்பா அமெரிக்கால கூட அவங்க தானே ஃபைனல்ஸ் வருவாங்க. அர்ஜென்டினா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த லாஸ்ட்ல லவுட்டாரோ மர்டினஸ் கோல் அடிக்கும் போது தான் வின் பண்ணுவாங்க. அது வரைக்கும் அவங்க ஆமா, அந்த கோப்பா ஆமா. அமெரிக்கால பிரேசில்லாம் கூட ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. பிரேசில், யுருகுவேலாம் கூட. ஆனா பார்த்தா கொலம்பியா வருவாங்க அங்க. சோ ஆமா, கண்டிப்பா கொலம்பியாவுமே நம்ம வந்து ரைட் ஆஃப் பண்ண முடியாது. நல்ல அதுவும் பிக் என் தான். மைண்ட்ல இருந்துச்சு. ஆமா, இப்போ ம், ஒரு டார்க் ஹார்ஸ் டீம்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு சில டாப் குவாலிட்டி பிளேயர்ஸ் இருப்பாங்க. எப்பவுமே ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ம், பிளேயர் இருப்பாங்க. ம், அந்த வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர் கொலம்பியாக்கு ஆப்வியஸ்லி லூயிஸ் டியாஸ் தான். ஒரு பயர்ன் மியூனிக்கு கொடுக்காத பெர்ஃபார்மன்ஸே ம். கிடையாது. இந்த ஹாரி விஷயம்லாம் கேனுக்கு பார்த்து தான். அடுத்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ஆமா, வாட்டி பயானுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்திருக்கு. கரெக்ட், கரெக்ட். ஆப்வியஸ்லி கொலம்பியாக்கு வந்துட்டு அந்த கண்டிஷன்ஸ், கொலம்பியன் ம், ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க ம், அமெரிக்காஸ்ல. அது இல்லாம அந்த கிளைமேட் அவங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரான ம். கிளைமேட். ஸோ இதுதான் என்னோட டார்க் ஹார்ஸ் பிக். உன்னோடதுரா? எனக்கு பயாஸ்டா இருக்க மாதிரி தான் உங்களுக்கு தோணும். பட் நான் சிட்டி ஃபேன்ன்றதுனால கிடையாது. அதனால ஹாலண்ட் ஃபேன்ன்றதுனாலயும் கிடையாது. எனக்கு இன்னும் நார்வே சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. நார்வே நார்வே ஆல்சோ மினிமம். லைக் நிறைய பேர் பிக் ம். பண்ணதுதான். ஆமா. ஏன்னா ஏன்னா என்ன ஹாலாண்ட் கேட்டா மட்டும் மினிமம் இல்லாம. குவார்டர் ஃபைனல்ஸ் வருவாங்க. ஆமா, ஏன்னா ஹாலாண்ட் தோணுது. மட்டும் இல்லாம உனக்கு வந்துட்டு மார்டின் ஓடகார்டு, அதுக்கப்புறம் ஆ. கோல் கீப்பர் நைலாண்டு, அந்த மாதிரி நிறைய ம். இது அட்லெட்டிகோ மேட்ரிட்ல விளையாடுற சார்லாத். ஆ. ஸோ ஹாலாண்ட் எக்ஸாக்ட்லி. மட்டும் இல்லாம நிறைய நிறைய சார்லாத்லாம் வந்து அவங்க குவாலிட்டி டீம்ல பிளேயர்ஸ் அந்த லாங் இருக்காங்க. ஷாட் கண்டெண்டர் அவர்லாம். நம்ம இப்ப லாங் ஷாட் ரொம்ப கரெக்ட், போமாட்டீங்கன்னு கரெக்ட், சொல்லிட்டு கரெக்ட். இருந்தோம். அத வந்து சார்லாத் வந்து கண்டிப்பா லாங் ஷாட் அடிக்கிற எபிலிட்டி உள்ள ஒரு பிளேயர் தான். சோ நார்வே வந்து அகைன் அவங்களுமே அந்த ஒரு ஸ்பிரிட்டோட விளையாண்டாங்கன்னா தே கேன் கோ டீப் இன்டு தி டோர்னமெண்ட். அதுதான். ம். சோ இதுதான் என்னோட பிரெடிக்ஷன். இதை தாண்டி இந்த நியூ கம்மர்ஸ் இந்த வேர்ல்ட் கப் ஃபர்ஸ்ட் டைம் விளையாட போறாங்க. ஏன்னா கண்டிப்பா 48 டீம் அப்படின்னும் போது நிறைய புது டீம்ஸ் விளையாட போறாங்க. இதுல ஏதாவது ஒரு டீம் நீ வந்து சர்ப்ரைஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் காங்கோ அந்த மாதிரி டீம்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல. எனக்கு என்னமோ என் மனசு சர்ப்ரைஸ்னா என்ன அந்த சொல்லுதுன்னா, டீம்ஸ் எல்லாம் ரவுண்ட் ஆஃப் 32 இல்ல ரவுண்ட் ஆஃப் 16 வந்தாலே பெரிய விஷயம் தான். அந்த மாதிரி கேக்குறேன் நான். குரூப் ஸ்டேஜை தாண்டி வெளியில வருவாங்க அப்படின்ற மாதிரி டீம்ஸ். குரூப் ஸ்டேஜ் தாண்டி எனக்கு என்னமோ அதான் என் மனசு என்ன சொல்லுது, கேப் வெர்தே இல்ல ஹாந்துராஸ், இந்த ரெண்டு டீம்ல யாராவது ஒரு டீம் வந்து சர்ப்ரைஸ் பெர்ஃபார்மன்சஸ் கொடுப்பாங்க. அட்லீஸ்ட் அவங்க குரூப் ஸ்டேஜ் விட்டு வெளியில் வரனாலும் ஏதோ ஒரு பெரிய டீம், அட்லீஸ்ட் ஒரு மீடியம் டு ஹை லெவல் டீம் கிட்ட ஆடுவாங்கல்ல, அந்த டீம் கிட்ட ஏதாவது பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. அதுதான் நான் கேட்க வந்தது. அதே மாதிரி இப்போ மெக்சிகோ, கனடா, யுஎஸ்ஏ இவங்க 3 பேர் தான் அதாவது ஹோஸ்ட் பண்ண போறாங்க. யுஎஸ்ஏ, மெக்சிகோ, கனடா தான். இந்த 3 டீம் ஏன்னா அவங்களுக்கு ஹோம் அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்றதுனால இவங்களுக்குமே, அதுவும் மெக்சிகோ வந்து ஹோம் அட்வான்டேஜ்ன்றதை தாண்டி அவங்க எப்பவுமே மெக்சிகோவுமே வந்து நிறைய பேரோட ஃபேவரட் டீமா தான் இருந்திருக்கும். ஏன்னா அவங்க விளையாடுற ஃபுட்பால் அவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸ் அண்ட் கல்ச்சர் இருக்கு. அதே மாதிரி கனடாவுமே இந்த கனடா யுஎஸ் இந்த 3 டீமே நான் சொல்றேன் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா வந்து growth நல்லா இருந்துட்டே இருக்கு. சோ ஹோம் அட்வான்டேஜ் மட்டும் மனசுல வச்சு இந்த 3 டீம்ஸ்ல ஏதாவது டீம்ஸ்க்கு வந்து சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறியா? இல்ல 3 டீமுமே நல்லா டெஃபினெட்லி மெக்சிகோ. டெஃபினெட்லி மெக்சிகோ. யூஎஸ் வந்து அங்க இங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆப்வியஸ்லி மொரிசியோ பாச்சிட்டினோனால அதை அட்ரஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கனடா இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாம அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு ஓரமா இருக்காங்க. ஆப்வியஸ்லி மெக்சிகோனால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு நினைக்கிறேன்.
ஸோ ஓகே, எனக்கு தெரிஞ்சு வித் தட் வீடியோட லாஸ்ட் செக்மெண்ட்டுக்கு வந்துடலாம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ப்ரெடிக்ஷன் செக்மெண்ட் தான். ப்ரெடிக்ஷன்ஸ். ஆமா. இவ்வளவு நேரம் நான் சஞ்சய் கொஸ்டின் கேட்டிருந்ததுனால இப்ப நானே இந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்றேன். ஓகே, எனக்கு நான் ஃபர்ஸ்ட் கேட்க போறது வந்துட்டு உன்னோட டாப் 3 யார் வருவாங்க அப்படின்னு நீ நினைக்கிறேன்? டாப் 3 இந்த சென்ஸ் வின்னர்ஸ், ரன்னர் அப்ஸ், தேர்ட் பிளேஸ் முடிக்கிற டீமா? தேர்ட் பிளேஸ். ஓ அந்த மாதிரினா ஹார்ட் வந்து தனுஷ் தான் துடிக்குது. அர்ஜென்டினா தான் கண்டிப்பா சொல்லும். ஆனா எனக்கு இந்த வாட்டி பிரெட்டி ஆப்வியஸ் சாய்ஸ் ஸ்பெயின் வின் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஓகே, ஸ்பெயின் சாம்பியன்ஸ்னு தோணுது. நான் தான் இப்போ நான் அதே மாதிரி போர்ச்சுகல் வர்சஸ் ஸ்பெயின் தான் ஃபைனல்ஸ் வரும் அப்படின்னு சொல்லல. ஆனா நான் தனித்தனியா வச்சுக்கலாம். சாம்பியன்ஸ்னா ஸ்பெயின், ரன்னர் அப்ஸ்னா எனக்கு போர்ச்சுகல் வருவாங்க அப்படின்னு தோணுது. தேர்ட் பிளேஸ் இங்கிலாந்து அப்படின்னு தோணுது. வேற சாய்ஸஸ் இதே மாதிரி வருமானு அர்ஜென்டினா நீ சப்போர்ட் பண்ற டீம் இல்லையா? அர்ஜென்டினா எவ்வளவு தூரம் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன்? அதான் ஃபோர்த் பிளேஸ், செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வருவாங்க அந்த மாதிரி சொல்றேன். ஓகே ஓகே, என்னோட டாப் 3 என்னோட டாப் 3 வந்து ஸ்பெயின், பிரான்ஸ், அர்ஜென்டினா. ஸ்பெயின் வின்னர்ஸ், பிரான்ஸ் ரன்னர்ஸ் அகைன் 2022. அதான் ஃபைனல்ஸ் வந்துட்டு பிரான்ஸ் vs ஸ்பெயின் வரும். ஓ அப்படியே சொல்றியா? ஓகே ஓகே, அதான் அப்ப அதே மாதிரி 2022 மாதிரி ரன்னர்ஸ் ஆவாங்க. அர்ஜென்டினா தேர்ட் பிளேஸ். ஓகே, அந்த விஷயத்துல வந்து நம்ம சாம்பியன்ஸ் அதே மாதிரி சப்போர்ட் பண்ற டீம் ஜெர்மனி வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா மோஸ்ட்லி அவங்க ட்ரெடிஷனலா போற மாதிரி குவார்டர் ஃபைனல்ஸ்ல மேபி அவுட் ஆயிருவாங்க, இல்ல லக் இருந்துச்சுன்னா செமிஃபைனல்ஸ் வந்து அவுட் ஆயிருவாங்க அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா ஜெர்மனிக்குமே அவங்களுக்கு வந்து இப்போ அது வந்து ஐடென்டிட்டி கிரைசிஸ் மாதிரி ஆயிப்போச்சு. ஏன்னா ரவுண்ட் ஆஃப் 16லயே தோத்துட்டு, ரவுண்ட் ஆஃப் 16 கூட போகாம குரூப் ஸ்டேஜ்லயே தோத்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க இப்ப அதான் இதை பத்தி வேற சொல்லணும். உங்களுக்கு ஃபார்மேட் இருக்கு, 48 டீம்ஸ் இருக்கு. ரவுண்ட் ஆஃப் 32 அப்படின்னு புதுசா ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதாவது ப்ரீ குவார்டர் ஃபைனல்ஸ்க்கும் முன்னாடி ஒரு நாக் அவுட் ரவுண்ட். சோ நீங்க விளையாட போற குரூப் ஸ்டேஜ் மேட்ச் வந்து 3 மேட்ச் தான் கேரண்டீடா விளையாட போறீங்க. அதை தாண்டி 5 நாக் அவுட் மேட்சஸ் நீங்க விளையாடணும். சோ அதுவே வந்து அதனாலேயே நிறைய பெரிய டீம்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிராப் ஆக சான்ஸ் இருக்கு. ஏன்னா இப்போ நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன், 3 மேட்ச் செம்ம டாமினேட்டிங்கா வின் பண்ணிட்டு ரவுண்ட் ஆஃப் 32 போறாங்க. திடீர்னு ஒரு பெரிய டீம் வருது, அப்படியே தோத்துட்டு வெளில வந்துருவாங்க, அவ்வளவுதான். அந்த ஸ்பெயின் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெயின் 20 போன வேர்ல்ட் கப்ல பண்ண மாதிரி அந்த மாதிரி கூட ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. இதுல எப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு ஃபார்மேட் சொல்லணும் அப்படின்னா 48 டீம்ஸ் இருக்கு, 12 குரூப், ஒரு குரூப்ல 4 டீம் இருக்கு. டாப் 2 டீம்ஸ் வந்து டைரக்டா ரவுண்ட் ஆஃப் 32 போயிடுவாங்க. அதை தாண்டி இந்த 12 குரூப்லயுமே தேர்ட் பிளேஸ் முடிக்கிற டீம் இருக்கும். 12 டீம் தேர்ட் பிளேஸ் முடிச்சிருப்பாங்க, 12 டீம் ஃபோர்த் பிளேஸ் முடிச்சிருப்பாங்க. அந்த ஃபோர்த் பிளேஸ் முடிக்கிற டீம் எல்லாம் எலிமினேட் ஆயிடுவாங்க. இந்த 12 டீம் தேர்ட் பிளேஸ் முடிச்சிருக்க டீம்ஸ் வந்து அதுல ஒரு பெஸ்ட் 8 டீம்ஸ், அந்த 12ல பெஸ்ட் 8 டீம்ஸ் அங்கதான் வந்து இந்த கோல் டிஃபரன்ஸ் ஆகட்டும், நம்ம கைண்ட் ஆஃப் நெட் ரன் ரேட் சொல்லல இங்க பாயிண்ட்ஸ் டேபிள், அந்த மாதிரி கோல் டிஃபரன்ஸ், வின்ஸ், இல்ல நிறைய கோல்ஸ் அடிச்சிருக்காங்க, நிறைய கோல்ஸ் கன்சீட் பண்ணிருக்காங்க அப்படின்ற அந்த மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் எல்லாம் வந்து அந்த 12ல ஒரு 8 டீம் வந்து இந்த அந்த 16 டீம்ஸ் கூட போய் ஜாயின் ஆவாங்க. சரி, அந்த 24 டீம்ஸ் கூட போய் ஜாயின் ஆவாங்க. சோ அது வந்து 32 டீம்ஸ் ஆகும். அங்க வந்து ரவுண்ட் ஆஃப் 32, ரவுண்ட் ஆஃப் 16, அப்புறம் குவார்டர் ஃபைனல்ஸ் 8 டீம் வச்சு, அப்புறம் செமிஃபைனல்ஸ்ல தோக்குற 2 டீம் தேர்ட் பிளேஸ் மேட்ச் விளையாடுவாங்க. அப்புறம் லாஸ்டா வந்து ஹியர் இஸ் தி பிளானட்ஸ் அல்டிமேட் கேம்னு பீட்டர் ட்ரூரி வருவாரு. அதான் ஃபைனல்ஸ், வேற ஒண்ணும் கிடையாது. சோ இதுதான் வந்து ஃபார்மேட். அதுதான். சோ இந்த எனக்கு அதுவுமே இப்ப நம்ம சொல்ற நிறைய இப்ப நம்ம ஃபேவரட்ஸ்னு ஒரு 8 டீம் எடுத்தோம். இந்த 8 டீம்ல வந்து குரூப் ஸ்டேஜ்லயே ஏதாவது ஒரு டீம் வெளில போறதுக்கு கூட சான்ஸ் அதிகமா இருக்கு. அதாவது ரவுண்ட் ஆஃப் 32 போயிட்டு வெளியில வரதுக்கு சொல்றேன். ஏன்னா அது அகைன் ரொம்ப பிரஷர் ஆகும். 5 மேட்ச் நாக் அவுட் மேட்ச்னா கைண்ட் ஆஃப் டென்னிஸ் ஃபார்மேட் மாதிரி ஆயிடுச்சு. நீங்க விளையாடுற ஒரு மேட்ச்மே இம்பார்ட்டன்ட் தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இது இல்லாம அடுத்து 66 டீம்ஸ் வேற வருதுன்னு பேசிட்டு இருக்காங்க அடுத்த வேர்ல்ட் கப்ல. அதெல்லாம் நம்ம போக போக பார்ப்போம் எந்த அளவுக்கு அது டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. சோ இதே மாதிரி வீடியோட எண்டுக்கு வந்துட்டு உங்களோட தாட்ஸ் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது டீம் வந்து நாங்க இந்த டீம் பத்தி சொல்லவே இல்லை, சர்ப்ரைஸ் பண்ண போறாங்க, இவங்கலாம் ஒரு காலத்துல சம டீம் தான், இப்போ நல்லா பண்ணலாம் அப்படி இருக்க டீம், இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த 48 டீம் கான்செப்ட்ன்றதுனால இப்போ டெபியூ பண்ண போற ஒரு டீம் வந்து இந்த டீம் எனக்கு நல்லா பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப்ல இந்த டீம் மேல கண்ணு வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. ஆஸ் யூஷுவல் அந்த கல்ச்சுரல் பேஸ்டா இருக்கு. அதே இப்போ அர்ஜென்டினா ஃபேன்ஸ், ஜெர்மனி ஃபேன்ஸ், போர்ச்சுகல் ஃபேன்ஸ், அந்த மாதிரி இருக்க எல்லாருமே வந்து நீங்க உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாய்.